வெல்கம் டு ரோகுவம்சம் பாட்காஸ்ட் மக்களே. நான் உங்க கோனன் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட இன்னைக்கு நம்ம இட்டாச்சி இணைஞ்சிருக்காரு. வாங்க இட்டாச்சி. வணக்கம் கோன். இட்டாச்சி ஏதாவது லிசனர்ஸ்க்கு சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ 2K லிசனர்ஸ் வந்ததுக்கு. என்ன சொல்றது, கண்டென்ட் வச்சும் இந்த அளவுக்கு ரீச் ஆகிறன்றது பெரிய விஷயம். வெறும் நாங்கள் என்ன சொல்றது, வெறும் கண்டென்ட்டாக தான் பேசிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபன் டாப்பிக்கும் பேருக்கு ஒன்று பண்ணோம். அது எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அது நீங்கள் தான் சொல்லணும். எப்படி வந்துச்சு என்ன ஏஞ்சுன்னு எனக்கு தெரியல. பட் வெறும் கண்டென்ட் வைஸாக போட்டும் ஒரு அளவுக்கு ரீச் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் தான். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் 2K பிளேஸ் வந்தது. ஸோ அதான் இட்டாச்சி சொன்ன மாதிரி உங்களால தான் அது ரொம்ப சாத்தியமாச்சு. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, எதிர்பார்க்குறோம். நிறைய பேசுவோம், நிறைய நிறைய விஷயங்கள் பேசுவோம், நிறைய தெரிஞ்சுக்குவோம். அதான்ப்பா, ரொம்ப சந்தோஷப்பா. அவ்வளோதான். ஸோ ஓகே, இன்னைக்கு எபிசோடு போயிடலாமா இட்டாச்சி? படம் இன்னைக்கு என்ன எபிசோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ எனிவேஸ், இது வந்து ஏஐ அப்படின்றது என்ன? இன்னைக்கு அது வந்து ஒரு மெயின் க்ரோயிங் ஒரு டெக்னாலஜி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அத பத்தி ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏஐனா என்ன? அத பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஸோ உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏஐனா என்ன இட்டாச்சி? சொல்லுங்க லிசனர்ஸ்க்கு. ஓகே. இது வரைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 ஜெனரேஷன் வரைக்கும் நம்ம கரெக்ட்டா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா வந்துட்டோம். எல்லாரும் 5த் ஜெனரேஷன் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆக்சுவலா 4th ஜென்ல தான் வரும். 5த் ஜெனரேஷன்றது எத பத்தினா, அதுவா சிந்திக்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து 1960ஸ்லயே காயின் பண்ணாங்க. அப்பயே காயின் பண்ணிட்டாங்க. ஏஐனா என்ன? அது எப்படி இருக்கும்? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, ஏஐன்றது இப்ப நமக்கு எப்படி மூளைன்றது ஒண்ணு இருக்கோ, அது மூலியமா நம்ம சிந்திச்சு செயல்படுறோமோ, அதே மாரி ஒரு மெஷினுக்கு அதோட மெமரி பார்ட்ஸ்ல இருந்து சிந்திச்சு எந்த கமெண்ட் எதுவுமே குடுக்காம அதுவா சுயமா ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஏஐ. ஸோ இதுதான் ஏஐயோட பேசிக் டெஃபனிஷன். உங்களுக்கு எப்படி ஏஐ வந்து அறிமுகமாச்சு? எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது ஃபஸி லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அப்பதான் அதுல தான் வந்து லைக் இந்த மாதிரி எப்படி ஒரு நியூரல் நெட்வொர்க் வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அது அது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்டா இருக்கும். பட் அதோட பேசிக் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நிறைய டேட்டா குடுத்து நம்ம பிரெயின் நம்ம பிரெயின்ல இருக்க நியூரல் நெட்வொர்க் எப்படி ட்ரெயின் ஆகுதோ அதே மாரி மெஷின்ல சிமுலேட் பண்றது. அதே ஃபங்ஷன்ஸ மெஷின்ல சிமுலேட் பண்றது தான் அந்த ஃபஸி லாஜிக் அந்த பேப்பரோட ஒரு பேசிக் இது. ஓ! அப்ப இந்த ஏஐலாம் அப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஆனா அப்ப படிக்கும்போது கொஞ்சம் எனக்கு பர்சனலி அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்டா இருந்துச்சு. பட் இப்போ நம்ம லிட்ரலா அதோட ஒரு பார்ட்டுக்குள்ள தான் இருக்கோம் இல்லையா? அந்த ஆமா. ஏஐயோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜுக்குள்ள நம்மளும் ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் லிவிங் வித் தட் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்ப நம்மலாம் வந்து அந்த நீ சொன்ன அந்த குழந்தை வந்து ட்ரெய்னிங் பீரியட்ல இருக்கு. ஸோ, அதுக்கு தேவையான டேட்டா இன்புட்ஸ் நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட Facebook, Amazon அண்ட் Google அக்கவுண்ட்ஸ் மூலமா அண்ட் அதர் எனி அக்கவுண்ட்ஸ் நம்ம ஊர்ல அந்தந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாரி இருந்தா, நம்ம அந்த மாரி அக்கவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தா சொல்றேன். சைனாவ சொல்றீங்க நீங்க? சைனா ஸ்பெசிஃபிக்கா சைனா, ரஷ்யாலாம் அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க ஊர்ல இருக்க
சி சில இதெல்லாம் அங்க ஒர்க் ஆகாது. யுஎஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் அங்க ஒர்க் ஆகாது. யுஎஸ் ஆப்ஸ் எல்லாம். அங்க கூகுள் கிடையாது, Facebook கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. அவங்க வந்துட்டு உலகம் ஒரு போக்கு போச்சுன்னா அவங்க தனியா ஒரு இது பண்றாங்க. பட் அதே சக்சஸ் ஆயிட்டாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். ஆமாமா. அதுக்கு அவங்க நெறைய ரீசன் இருக்கு. அத பார்க்க போறோம் என்னன்னு. ஆ ம். பட் இப்ப மெயினா இப்போ Facebook தான் பார்த்தோன்னா, நம்ம 3 ஆப் யூஸ் பண்றோம். 3மே Facebook இல்லையா? ஆமா. Facebook, Instagram அண்ட் WhatsApp. ஸோ நம்ம மெயினா யூஸ் பண்ற மெசேஜிங் ஒரு சோஷியல் நெட்வொர்க் 3மே வந்து Facebookோட தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்றோம்? YouTube யூஸ் பண்றோம். ஆ Google சர்ச்சு, Gmail அக்கவுண்ட் அது எல்லாமே வந்து Googleஓட தான் இருக்கு. கூகுள் மேப்ஸ மறந்துட்டீங்க. மேப் மெயினா ம். மேப் நம் மேக்ஸிமம் யூஸ் பண்ற ஆப் எல்லாமே Google ஆப்பா இருக்கு. ம். இந்த மாரி விஷயத்துல. அப்புறம் நம்ம அம் வேற என்ன பர்ச்சேஸ் பண்றது, நம்ம பொருள் மெயினா வாங்குறதுலருந்து மூவி அப்புறம் வேற என்ன பண்றோம்? மியூசிக்கு டே டு அப்புறம் டே. நம்ம வாங்குற டிவைஸு ம். Alexa அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இது ஃபயர் ஸ்டிக் இருக்குல்ல டிவில கூட ம். கனெக்ட் பண்ணிக்கிற ஆமா. மாரி Amazon. ஸோ இந்த மாரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் என்ன சொல்றது? ஒரு நார்மல் ஓரளவுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்கிறதெல்லாம் இந்த ரேஞ்சுல இருக்கு. அது இல்லாம இப்போ நம்ம நெறைய Google ப்ராடக்ட்ஸே நெறைய இருக்குல்ல. Googleே வந்து ஃபோனும் இருக்கு. அ Alexa அந்த மாதிரி Google ப்ராடக்ட்ஸும் நெறைய இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்துட்டு அமேசானோடது நீங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு ச வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாமே நீங்க சொல்றது. கூகுளோட இதுதான் ம். இருக்கு. ஓகே கூகுளா இருக்கட்டும், அமேசானோட அ அலெக்ஸாவா இருக்கட்டும், இது ஆப்பிளோட சிரி, அப்புறம் வந்துட்டு இன்னும் நெறைய அவங்கவங்க கம்பெனி வந்து ஒரு சில பேர் வச்சிருக்காங்க. இது 3 தான் பிரைமரியா இப்ப சுத்திக்கிட்டு இருக்குது. சாம்சங் ஒண்ணு வச்சிருக்காங்க. அது அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அவங்களும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இது எப்படிலாம் இந்த வாய்ஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ப்ராடக்ட்ஸு எப்படி இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என்னாச்சு நம்ம பேசிட்டு இருந்தோம் லைட்டாச்சு. அ ஆமா. பைத்தான் படிக்க வேண்டியது இருக்கு ஆஃபீஸ்ல. ஸோ படிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேசின மறுநாள்ல இருந்து இப்ப எனக்கு இன்ஸ்டா அண்ட் யூடியூப் வீடியோஸ்க்கு நடுவுல பைத்தான் கோர்ஸ் ஆட் எல்லாம் வருது. நான் எங்கேயுமே யாருக்குமே டெக்ஸ்ட் பண்ணல. ஓகேவா? இந்த மாரி பைத்தான்ற வேர்டே நான் எங்கேயும் யூஸ் பண்ணல. கூகுள் சர்ச் கூட பண்ணல. நான் உன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம டிஸ்கார்ட்ல தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா. ஆமா. இத்தனைக்கும் டிஸ்கார்ட்ல தான் பேசிட்டு இருந்தோம். கால் கூட பண்ணல. அ பார்த்தோன்னா பாரு லிட்டரலி இது ஒட்டு கேட்கிற மாரி தான் இல்லையா? நம்ம ஃபோன்ல எங்காவது அந்த வேர்ட் இருந்துச்சுன்னா கூட பரவால்ல. பட் நான் கூகுள் சர்ச் கூட பண்ணல. இந்த கோர்ஸ் எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போறதில்ல. ஆஃபீஸ்ல அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ அதுதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன்ட்ட. ஆ பார்த்தா இப்போ ஆட் வருது. ஸோ அப்ப அவன் டிஸ்கார்ட்ல இருக்க வாய்ஸ் கூட வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு ம். சொல்லிட்டு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஏஐ கூட அ வாழ ஆரம்பிச்சுட்டோம்னு நெனைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி. இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க. நான் நெனைக்கிறதெல்லாம் எனக்கு ஆடா ப்ளே ஆயிருக்கு. நெனைக்கிறது கூட எனக்கு ப்ளே ஆயிருக்கு நெறைய நெறைய வாட்டி. தற்செயலா என்னன்னு தெரியல. பட் நான் ஒரு வாட்டி ஒரு ஹெட்செட் வாங்கணும்னு நெனச்சு வச்சுட்டு இருந்தேன். கரெக்ட்டா அடுத்த நாள் எனக்கு அந்த அந்த ஆட் மட்டும் தான் எங்க சுத்துனாலும் வந்துச்சு. அத்தனைக்கும் நான் சர்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல. யார்ட்டயும் பேசவும் இல்ல. நான் நெனச்சது. அதுவே வருது. அந்த அளவுக்கு அந்த ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து இவன் இந்த டைம் இது வாங்குவான்னு சொல்லிட்டு. நானும் இது ஒரு டைம் ஃபீல் பண்ணி கேட்டாச்சு. நான் வீட்ல எங்க அக்காட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் மைண்ட்ல ம். யோசிச்சுட்டு இருந்தேன். ம். ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி லேட் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாரி யோசிச்சுட்டு இருந்தேன். அ ம். பார்த்தா இன்ஸ்டால வந்து ஷூ ஆட் வருது. ஓகே. உங்களுக்கு அதாவது வந்துச்சு. நான் பிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நார்மலா நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஹெட்செட் பிஞ்சு போச்சு வேற வாங்கணும்னு சொல்லிட்டு வேற எதுவுமே பேசல. நான் தேடவும் இல்ல, எதுவும் பண்ணல. அடுத்த ஒரு ஒரு நாள் கழிச்சு எனக்கு அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட் ஃபுல்லா வருது. இந்த விலையில வாங்கிக்கிறீங்களா? அந்த விலையில வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. ம். இப்ப நம்ம மைண்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டாய்ங்களா?
அதானே அடுத்து எலான் மஸ்க் பிளான் பண்ணியிருக்காரு. மைண்டுக்குள்ள சிப் வச்சு நீங்க என்ன பாட்டு கேட்குறீங்களோ கேட்கலாம். ஆனா பே $6. ஆனா அதான் சிப்பெல்லாம் தேவையில்லையே. இவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க டேட்டாவே போதுமே. அந்த சிப்ப நமக்கு வைக்க மாட்டாங்க. இந்த மெஷினுக்கு வச்சு, அதையும் ஒரு ஆளா உருவாக்க போறாங்கன்றது தான் தெரியுது. அந்த பழைய ஹாலிவுட் படத்துல வரும். என்னன்னா, நீங்க எந்த வேலைக்கும் போ வேணாம். வீட்டுக்குள்ள படுத்துட்டு ஒரு ஹெல்மெட்ட மட்டும் மண்டையில மட்டும் பேசாம படுத்தா மட்டும் போதும். அந்த ரோபோ மட்டும் தான் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கும். அந்த மாரி தான் திருப்பி ரியல் லைஃப் கொண்டு இருப்பாங்களா. நம்ம உடம்பு சும்மா சாப்பிட்டு, சாப்பிட்டு ஏறி, ஏறி, ஏறி என்ன நோய் வரக்கூடாதோ எல்லாம் வந்துட்டு சீக்கிரம் போயிடுவான். மிஷின் வந்து அப்படியே இருக்கும். சரி, இத இப்ப அவங்க எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, பணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அடுத்த லெவல்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த Amazon வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யுஎஸ்ல கலிஃபோர்னியால ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹிட்டாச்சி. அமேசான் கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த ஷாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 100% சர்வைலன்ஸ். ஓகேவா? உள்ள வந்து எல்லா மு இ மு முடுக்குலயும் வந்து ஒரு கேமரா. வித் ஃபேஷியல் ரெகக்னிஷனோட. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி சாதாரண சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல. சிசிடிவி இல்ல. நம்ம ஊரு மளிகை கடையில இருக்க மாரி நார்மல் சிசிடிவி கிடையாது. வித் ஃபேஷியல் ரெகக்னிஷன் உன்னோட என்டையர் உன்கிட்ட இருக்க சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் கூட வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. நீ என்ன கொண்டு வர அப்படின்றதுலேருந்து. ஃபேஷியல் ரெகக்னிஷன் வந்து இன்னும் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சு எப்படி இன்னும் அப்டேட் ஆகுறது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாரி ஒரு ஷாப்பு. அங்க வந்து சேல்ஸ் பெர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஷாப்புக்குள்ள என்டர் ஆவறதுக்கு உனக்கு ஒரு Amazon அக்கவுண்ட் இருக்கணும். உன்னோட ஃபோன்ல அக்கவுண்ட் வச்சிருப்பல்ல Amazon அக்கவுண்ட். ஸோ ஆமா. அத வந்து அந்த அ கியூஆர் கோடு இருக்கும். அதுல ஸ்கேன் பண்ணிட்டு, அதுல இது காட்டிட்டு போனேன்னா வந்து டோர் ஓப்பன் ஆகும். ஷாப் டோர். ஓகேவா? உள்ள போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கிட்டு, வெளில வரும்போது உனக்கு அந்த உன்னோட ரெசிப்ட் வந்துரும். நீ அத வந்து Amazon Payல பே பண்ணிட்டு வெளில வர மாரி. ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட கட்டுப்பாடுக்குள்ளேயே ஒரு ஷாப்பு. அதுக்கப்புறம் அவனோட இதான் யூஸ் பண்ற மாரி வச்சிருக்கான் இல்லையா? ஆமா. இப்ப நீ Amazon ஆப்ல பார்க்குற எல்லாமே வந்து அந்த ஷாப்க்குள்ள இருக்கும். இப்போ அந்த ஷாப்பு ஒண்ணு தான் இருக்கு. ஸோ அதுல வந்து எப்படி இருக்குன்னா, இது டெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கு அந்த ஷாப். ஓகேவா? ஓகே. ஸோ அதுல வந்து குறிப்பிட்ட சில ஐட்டம்லாம் வச்சு டெஸ்ட் ஃபேஸ்ல பார்க்குறாங்க. ஸோ எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 50 ஷாப் இது மாரி ஓப்பன் பண்ற ஐடியால இருக்காங்க. இதுல வந்து ஓகே. இதுல வந்து என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனோட இது இருக்காது. அவங்களுக்கு வேலை வைக்கணும், அவங்களுக்கு சம்பளம் குடுக்கணும் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு காஸ்ட் கட்டிங்கா இருக்கும். அதே நேரத்துல அவங்களுக்கு மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெறும் மிஷின்ஸ்னால அவங்க சீக்கிரம் மெயின்டெயின் பண்ணி முடிச்சிடும். கியூல நிக்க தேவையில்ல. சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் வந்துடலாம். அதுவே ரெகனைஸ் பண்ணுது இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா பொருள் எடுக்கும்போதே அதுவே வந்து கிட்டத்தட்ட எஸ்டிமேட் பண்ணிரும் அமௌண்ட் எவ்வளோன்னு. நம்ம உட்காந்து ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு லைன்ல நின்றுகிட்டு கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ இது இது ஒரு டெஸ்ட் ஃபேஸ்ல இருக்க ஒரு ஒன் ஆஃப் தி ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதே மாரி கூகுள்ல வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஓகேவா? இந்த அலெக்ஸா இருக்குல்ல Amazonல. அது மாரி கிட்டத்தட்ட 2ம் ஒண்ணு தான். ஸோ இது கூகுள் வந்து அலெக்ஸா வந்து எப்படின்னா, அது நம்ம கேட்கறது சர்ச் பண்ணி சொல்லுமா? ஆமா, கரெக்ட். அதேதான் கூகுளோட கூகுள் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். ஸோ அத எப்படி வந்து அவங்க இன்னும் நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அம் அத ஆன் பண்ணி வீட்ல வாங்கி வச்சுட்ட அப்படின்னா, வீட்ல நடக்கிற எல்லா சவுண்டும் அது கேட்டுட்டே இருக்கும். குறிப்பா வாய்ஸ். நம்ம பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டே இருக்கும். ஸோ ஏதாவது நம்ம அ பர்ட்டிகுலரா அது கூகுள் சர்ச் பண்ணி அதுக்கு நமக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா, அ ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னீன்னா, அதான் கீவேர்டு. ஸோ அந்த வேர்டுக்கு முன்னாடி இருக்க வேர்டு வந்து அத எடுத்துட்டு அத சர்ச் பண்ணி உனக்கு ஆன்சர் சொல்லும். அதுல வந்து அம் எப்படின்னா லைக் ஒரு என்டையர் இது வந்து கான்வர்சேஷன் என்டையர் யார் என்னெல்லாம் பேசப்படுதோ அந்த வீட்ல 24/7 அது கேட்டுட்டே இருக்கு.
ஸோ அதை எப்படிலாம் அனலைஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த வேர்ட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நல்லது பேசுறோமா, இல்ல சண்டை போடுறோமா, அந்த மாதிரி கூட அந்த கூகுள் ஹோம் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும். இப்போ வந்து நம்ம ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கோம் வீட்டுல அப்படின்னா கூட, ஆம், யாரு வந்து இத பேசுறாங்க? இந்த ஹார்ம்ஃபுல்லான வேர்ட்ஸ் யார் சொல்றாங்க? யார் வந்து ஒரு விக்டிமா இங்க இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் அது அந்த வேர்டு வந்து அனலைஸ் பண்ணி ஆட்டிடியூட் வந்து அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி கூட ரெக்கார்ட் பண்ணி வைக்குது. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ அங்க யாருக்காவது ஆபத்து வரப்போகுது, யாரோ யாரையும் அடிக்க போறாங்க அப்படின்னா, இது வந்து வார்னிங் அலார்ம் மாதிரி ட்ரிகர் பண்ணலாம். ஒரு கால் கூட பண்ண முடியும். டைரக்டா போலீஸுக்கு பண்ற மாதிரியா? எமர்ஜென்சி கால் அந்த மாதிரி இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இத. ம். ஸோ இதுல வேற என்ன இருக்கு ஹிட்டாச்சி? இது வந்து எப்படின்னா, இது வாய்ஸ் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்குது இல்லையா? ஸோ இது மூலியமா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்துட்டு ஸ்பீச் ட்ரெய்னிங் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு இப்ப நம்ம நம்ம பேசும்போது ஒரு சில பேருக்கு புரியாது ஸ்டார்ட்டிங்ல. இப்ப வந்துட்டு அ நான் இருக்கிற ஏரியாவுக்கும், நீங்க இருக்கிற ஏரியாவுக்கும் வந்துட்டு பேச்சு வழக்கு வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். நான் ஒரு பொருள் ஏதாவது ஒரு பேர் சொன்னேன்னா, அது உங்க ஊர்ல வேற மாரி இருக்கும். இப்ப அதெல்லாம் வந்துட்டு எப்படி அவங்க இது பண்ணணும்னா, இந்த மாரி டேட்டா கலெக்ட் பண்ணா மட்டும் தான் அவங்களால வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ஸ்பீச் இத வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு எங்க ஊர் சைடு வந்துட்டு நெலக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதே உங்க ஊர் சைடு எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மல்லட்ட நம்ம வித்தியாசமா பேரும் சொல்லுவாங்க. கடலூர் பக்கம் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாரி மாறும். இப்ப வந்து தமிழ்லயே இவ்வளோ இருக்குன்னா, இப்ப மத்த லாங்குவேஜ் போகும்போது அந்த ஸ்லாங் மாறும். அப்புறம் அவங்க யூஸ் பண்ற இந்த சென்டென்ஸ் இதே மாறும். ஸோ அதனால வந்துட்டு இப்ப இங்கிலீஷ்னா காமனா வந்து ஒரு இது வச்சு முடிச்சிருப்பாங்க. பட் அதே வந்துட்டு இப்ப அதிலயே ஆக்சென்ட் நெறைய இருக்கு இல்லையா? இப்ப வந்துட்டு இட்டாலியன் ஒரு மாரி பேசுவாங்க. பிரெஞ்சு ஒரு மாரி பேசுவாங்க. கீழ அமெரிக்கா கீழ மெக்சிகோல ஒரு மாரி பேசுவாங்க. ஸோ இவ்வளவு இது அனலைஸ் பண்ணோம்னா, அதுக்கு வந்து டேட்டா நெறைய தேவைப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது எந்நேரமும் வந்து வாய்ஸ எனேபிள் பண்ணி வச்சிருக்கு. பட் இப்ப ரீசென்ட்டா வர டிவைஸஸ்லாம் நீங்க அந்த வாய்ஸ் வந்து நீங்க வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்ப ட்ரிகர் ம். பண்ணா மட்டும் நீ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். முன்னாடி அது வந்து பெரிய கான்ட்ரோவர்சி இருந்துச்சு. பட் இப்போ அது கொஞ்சம் மாறிட்டு வருது. பட் எய்தர் அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு தான் டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸா வருது இல்லையா? அக்கவுண்ட்ல இருந்து ஆம், அந்த இது நீ சொல்ற இந்த பாஸ் பண்றது கூட வந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு. இவ்ளோ டேட்டா கலெக்ட் பண்றீங்க பர்சனலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ரெகுலேட் பண்றாங்க. அதுல பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. பட் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இப்ப தெரியுது அது ஒரு ப்ராடக்ட்டா தான் தெரியுது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு கேட்ஜெட்ஸ் விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இப்ப அவங்க ஃபியூச்சர்ல கொண்டு வரப்போற ஏஐ மெஷின்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு இவ்ளோ டேட்டா தேவைப்படுது. ஸோ அத வச்சதுக்காக தான் வந்து இந்த மாரி டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸா வந்து இது பண்றாங்க. இல்லையா? ஆமா. இப்ப வந்து டேட்டா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி பெட்ரோல் வந்து ஒரு கருப்பு தங்கமா இருக்கோ, டேட்டான்றது ஒரு டிஜிட்டல் தங்கம். இப்ப இருக்கிற அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. அவங்களுக்கு வந்துட்டு செலிபிரிட்டியோட டீட்டெயில்ஸும் தேவையில்ல. ஏன்னா அது போட்டா நார்மலா வந்துரும். பட் உங்களையும் எங்களையும் மாரி இருக்கிற ஒரு சாதாரண மக்களோட டீட்டெயில் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஆட் ரெவென்யூ புஷ் பண்றது, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு டேட்டான்றது ஒரு டிஜிட்டல் தங்கம். ஸோ அந்த தங்கத்த வந்துட்டு யாரு தான் வேணாம்னு சொல்லுவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்து எத பத்தி பார்க்க போறோம்னா, அந்த ரோபோட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ ரோபோட்ன்னு வரும்போது, மொத ரோபோட் வந்து எதுக்கு இது பண்ணாங்கன்னா, அ இப்ப நம்ம யூஸ் பண்றதும் கிட்டத்தட்ட ரோபாட்டிக்ஸ் ஹோம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் வந்து துவைக்க யூஸ் பண்ணுது. அதே மாதிரி டிவி வந்து கன்டென்ட்ட கன்சியூம் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாரி தான். பட் ரோபோட்டுக்கு வந்து எக்ஸாக்ட்டான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ நமக்கு ஈக்குவலா ஒரு பெர்ஃபார்ம் பண்ற ஒரு மெஷின் தான் ரோபோட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ரோபோட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமா தயாரிப்பாங்க. ஒண்ணு வந்துட்டு அசிமோவோட லா படி தயாரிப்பாங்க. இன்னொன்னு வந்துட்டு டிஃபென்ஸ் இந்த மாரி இதுக்கு தயாரிப்பாங்க. ஸோ அசிமோ இது பத்தி பார்த்தீங்கன்னா, அது வந்து மெயினா இந்த இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரோபோட் கேஃபே எடுத்துட்டீங்கன்னா, அது வந்து ஃபுல்லாமே வந்துட்டு இந்த
ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் தான் எப்படி இருக்கும்னா, அந்த ரோபோட் எல்லாமே அசிமோ விதியை வந்து பின்பற்றி தான் இருக்கும். அசிமோ லா படி பார்த்தீங்கன்னா, எந்த மிஷினும் ஹியூமன் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே, அந்த ரோபோட்ஸ் எல்லாமே இது வந்து அசிமோ லா பாஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்டுக்கு டொமஸ்டிகேட்டட்கா நார்மலான யூஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி ரோபோட்ஸ் தான். ஸோ இப்போ இந்த ரோபோட் வந்து எப்படி இங்க ஏஐ யூஸ் ஆகுதுன்னா, ரோபோட் வந்து முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம தான் உட்காந்து ஒவ்வொரு தான் ஃபீட் பண்ணோம். இப்போ வந்துட்டு நடக்கணும்னா இந்த ஸ்டெப் வைக்கும் போது இந்த ப்ரெஷர் இந்த சென்சார் ஆட் பண்ணணும், எக்ஸாக்டா இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன் வைக்கணும், இந்த மூமெண்ட்ல இருந்து இந்த மூமெண்ட் போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராமிங் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லேட்டரா அதை ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அது செல்ஃப் லேர்னிங் கொண்டு வராங்க. ஒன்ஸ் செல்ஃப் லேர்னிங் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதுவே தனி திருச்சிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா, இப்போ நமக்கு தெரியும் 3ஆவது ஸ்டெப்ல வந்து இந்த இடத்துல ஒரு கிராக் விழுந்திருக்குன்னா நம்ம பார்த்து காலை வச்சு ஏறிப்போம். ரோபோட்டுக்கு தெரியாது. இனிஷியலா நீங்க பழைய ரோபோட் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எத்தனை வாட்டி இது பண்ணாலும் அந்த பொசிஷன் மாத்தாம வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த காலில் வச்சு கீழே விழுந்துட்டே தான் இருக்கும். ஆனா இப்ப இருக்க ரோபோ என்னன்னா, ஒன்ஸ் கீழே விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெகனைஸ் பண்ணிடுது. இந்த இடத்துல ஒரு கிராக் இருக்கு, இங்க நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ அதனால அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு ஈஸியா மூவ் பண்ணிடுது. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ரொபாட்டிக்ஸ்ல. லிட்டரலா ஒரு குழந்தை பழகுற மாதிரி பழகுது இல்லையா? ஒரு டைம் ஃபெயில் ஆச்சுன்னா, அது ஏன் ஃபெயில் ஆச்சுன்றத அந்த இத வச்சு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சுக்கு போகுது ரோபோட்டு. ஸோ அதான் அப்படிதானே நம்ம வளர்றோம். கீழ விழுந்தா ஓகே, கீழ விழுந்தா அடிபடும் அப்படின்னு யோசிச்சு அப்புறம் கீழ விழாம இருக்க ட்ரை பண்றோம். அது ஒண்ணு. 2வது வந்துட்டு எப்படின்னா, பழைய ரோபோட் வந்துட்டு ஏ டு பி தான் பாயிண்டா ஆச்சு. பட் இப்ப இருக்கிற ரோபோ வந்துட்டு ஏல இருந்து பி, சி, டி இந்த மாதிரி என் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அது எப்படி கெயின் பண்றது திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரோபோ கிட்டத்தட்ட. அதுக்கு நம்ம லேர்ன் கொடுத்த பிறகு இந்த பொசிஷன் வேணாம், எனக்கு அடுத்த பொசிஷன் வேணும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் பண்ணிக்குது. இது ஒரு மேஜரான ரோபோட்டிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த ரோபோட் கேஃபே தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சைனால இருக்கிற அந்த ஸ்மார்ட் கிச்சன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஏஐயோட கட்டுப்பாடுகளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் வெட்டி சமைக்கிறதா முன்னாடி அது இருந்துச்சு. நீங்க வெட்ட கூட தேவையில்லை. எல்லாமே கொடுத்துட்டு வெறும் டைமிங்கை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு அதுவே சமைச்சு வச்சிருங்க எக்ஸாக்டா. நம்ம எடுத்து வந்து சாப்பிட்ற வேலை தான். எல்லாமே கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு. இப்போ சென்னையில கூட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க வந்து ரோபோ தான் வந்து சர்வ் பண்ணுது. பட் இந்த சைனா ரெஸ்டாரண்ட் பார்த்தோம்னா, கிச்சன்லயே ரோபோட்ஸ் தான் இருக்கு. ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட். ஸோ என்ன மெனு வேணுமோ அதுவே குக் பண்ணிக்குது. அதுவே குக் பண்ணதுன்னா பாரேன் எப்படி வந்து இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அது குக் பண்ணிட்டு அது தனியா கிளீன் பண்ணிட்டு அதுவே எல்லா வேலையும் பண்ணிக்குது. ஸோ அப்புறம் சர்வ் பண்றதுக்கு தனியா ஒரு ரோபோட் இருக்கு. அது போயிட்டு எடுத்துட்டு வருது. கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்து சர்வ் பண்ணுது. கிட்டத்தட்ட வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹோட்டல் மாதிரி மாத்த ஆரம்பிச்சாங்க சைனால. ஆனா சாப்பிட போறதுக்கு மனுஷங்க தானே வேணும். ரோபோ சாப்பிட முடியாதுல்ல. அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பாப்போம். இல்லைன்னா அதுக்கும் வந்துட்டு ஒரு சார்ஜ் ஸ்டேஷன் மாதிரி வச்சுட்டு இத்தனை வாழ்த்து இவ்வளவு ரூபா இத்தனை இது வேணும்னு சொல்லிட்டு எதிர்காலத்துல அப்படி பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அதுவே பே பண்ணிக்குமோ? அந்த மாதிரிதான் கொண்டு வருவாங்க. அது ஃபியூச்சர்ல இருக்கும்ல. சிட்டி வந்து என்னைக்கு பே பண்ணாரு? அவர் வந்துட்டு திருட்டு கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணா போயிட்டு கரெக்டா எங்க மெயின் போர்டு இருக்கோ அங்க அடிச்சு கொடுப்பாரு. அவர் வீட்டுல வந்து சார்ஜ் போட மாட்டாரு. வீட்ல வந்து சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் போய் எப்ப காப்பாத்துறது ஹீரோயின? என்னப்பா பேசுற நீ? சரி. காப்பாத்துற லட்சணம் தான் பார்த்தோங்க. ஓகே. ஏதோ ஒரு சப்ஸ்டேஷனா ஒயர புடுங்கி சொருகணுமா? சார்ஜ் ஆச்சா? போணும். அந்த பிளக் பாயிண்ட் வந்து மேட்ச் ஆச்சா? அதெல்லாம் மேட்டர் இல்ல. பின்னாடி எடுத்து பின்னாடி சொருகிட்டா போதும். ரீட்டா போதும். சார்ஜ் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. அதான். சரி, ரோபாட்டிக்ஸ் பத்தி பின்னாடி விரிவா பார்ப்போம். இப்ப நம்ம அடுத்த மெடிக்கல் ஃபீல்டு போயிடலாமா? ஸோ இந்த ஏஐ வந்து எப்படி மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து எப்படின்னா, ஆம், இப்போ எப்படி இருக்கு, நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம். அவர் வந்து ஒரு டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாரு. எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தோம்னா அதை பார்த்து ஓகே இந்தந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. ஓகேவா? ஒருவேளை எப்படி இருக்கும்னா, இப்போ டாக்டருக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல இந்த இடத்துல இது இருந்தா இப்படி இந்த இந்த பிரச்சனை இருக்கு எக்ஸ்ரேல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். இப்ப அதையே ஒரு மெஷின் பண்ணுனா எப்படி இருக்கும்?
நீங்க வந்து எக்ஸ்ரேவோட இமேஜ வந்து ஒரு ஆப்ல அப்லோட் பண்ணா, அதுல வந்து தெரியுது. என்னென்ன நோய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபபிலிட்டி போட்டு காட்டுது. இதுல வந்து இந்த எக்ஸ்ரேவோட இமேஜ் வச்சு, அ இந்த பெர்சனுக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ வந்துட்டு ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ட்ராக்கிங் ஆப்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நடக்கிறது, ஓடுறது, இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா, அது மூலியமா நமக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா? இல்லையா? அந்த அந்த மாரி இதுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா? ஆமா. இப்போ அதுல மெயினா ஒரு விஷயம் எதுக்கு பண்றாங்கன்னா, இந்த பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அது ஓகே. அப்டின்னா என்னன்னு தெரியுமா இட்டாச்சி? பார்க்கின்சன்னு? கால் லைட்டா இழுத்துக்குது அந்த மாரியா? கை, கால் ஆஹ. இழுக்கிற மாரியா? ஆ. இல்ல, இல்ல. நரம்புல வந்து நரம்பு தளர்ச்சி ம். மாதிரி. ஸோ, ஓகே, அதனால ஓகே. ஏதோ கையும் எதுவுமே ஹோல்ட் பண்ண முடியாது. ரொம்ப இப்ப டிசீஸோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்னன்னா, அ உன்னோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுரும். ஸ்ட்ரென்த் இருக்காது. நரம்பு வேலை செய்யாது லிட்டரலா. ஸோ, நர்வ் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. ஸோ, உன்னால எந்த ஒரு பொருளையும் தொடவோ, ஹோல்ட் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது லிட்டரலா. மூவ்மெண்ட்டே இல்லாம போயிடும். ஸோ அதுதான் வந்து பார்க்கின்சன் டிசீஸு. இப்போ வரைக்கும் அதுக்கு கியூர் இல்ல. ஓகேவா? ஆம். அத ஏர்லியா கண்டுபிடிச்சுட்டா, சீக்கிரமே கண்டுபிடிச்சுட்டா மேபி அ அத அத மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்களோ என்னமோ தெர்ல. ஆனா வந்து நம்ம நடக்கிற அ விஷயம் இப்ப நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா தெரிஞ்சா தானே எக்ஸ்ட்ரீம் ஒரு சிம்ப்டம் வரும்போது தான் தெரியும் இல்லையா? ஆம். ஆமா, ஆமா. பட் ஏர்லியரா அது ஏதோ ஒரு சின்ன அ நர்வ் சிஸ்டம்ல ஒரு பாதிப்பு வரும்போது வரும்போதே அத நோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ நமக்கு வந்து தெரியாது. நம்ம நார்மலா நடந்துட்டு இருக்க மாரி தான் தெரியும். ஆனா அந்த வாக்கிங் பேட்டர்ன்ல வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். அவங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்கவங்களுக்கு ஏர்லியராவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து இந்த ட்ராக்கிங் ஆப்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து உன்னோட வாக்கிங் பேட்டர்ன் எந்த மாரி இருக்கு? வாக் பண்ணும்போது, இல்ல ரன் பண்ணும்போது, அது எவ்வளோ சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ நார்மல் பெர்சன்னா அது வந்து அந்த ஒரு சைன் வேவ் மாதிரி நீட்டா அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இப்போ பார்க்கின்சன் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமா இருக்கு. அந்த வேவ்ல வந்து ஒரு சேஞ்ச் வருது. ம். ஸோ அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணலாம். அந்த ட்ராக்கிங் ஆப் வச்சுட்டு. ஸோ அத வச்சு ஒரு ஒரு ஏஐக்கு வந்து நெறைய இந்த டேட்டா வந்து இன்புட் பண்ணும்போது, அது வந்து ட்ரெயின் ஆயிடுது. ஸோ ட்ரெயின் ஆயிட்டு இப்போ ஒருத்தவங்கள அத வந்து என்ன சொல்றது? அத டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டயக்னோஸ் ஆப்பாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 1 ஆர் 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் கையில ஆப்பிள் வாட்ச் இருக்கவும், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணிட்டு, டக்குன்னு அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது பண்ணவும், டக்குனு வந்து உயிர காப்பாத்திட்டாங்க. நியூஸ்ல கூட வந்துச்சு. ஸோ இந்த மாரி இதுக்கு கூட இந்த ஏஐ ட்ரெயின் பண்ணியிருக்கனால அதுக்கு தெரியுது. இந்த ஒரு ஹார்ட் பீட் பேட்டர்ன்ல வந்து ஏதாவது ஒரு வித்தியாசம் வந்துச்சுன்னா, டக்குனு போயிட்டு அதுக்கேத்த மாரி அது செயல்படுது. ஆமா. ஸோ, ம். இப்போ இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. இந்த ஏஐ சிஸ்டம்ஸ் எல்லாம். இப்போ எக்ஸ்ரே செக் பண்றது, அம் அதுக்கப்புறம் இந்த மாரி பா பார்க்கின்சன் செக் பண்றது. ம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனியா இருக்கு. ஸோ, ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒரு தனி ஆப் இருக்க முடியாதுல்ல. ஸோ, அ என்ன சொல்றது? அப்படி இருந்தா அத யூஸ் பண்ண முடியாது. ஸோ, இது எல்லாமே கம்பைன்டா ஒரு மேஜரான விஷயங்கள டெஸ்ட் பண்ற ஒரு ஏஐ உருவாச்சு அப்படின்னா, அதுல வந்து எப்படி சொல்றது? டாக்டர்ஸ் இப்ப வந்து டாக்டருக்கு படிச்சவங்க தான் டாக்டரா இருப்பாங்க. அந்த மாரி ஒரு சிஸ்டம் வரும்போது, டேட்டா சயின்டிஸ்ட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், புரோகிராமர்ஸ் இவங்களுமே வந்து ஒரு மேஜர் ரோல் ஆயிடும் இவங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில. ம். கரெக்ட் தான். ஸோ இந்த ரோபோட்ஸ் வந்து இப்போ வேற எங்க மெயினா வந்து அப்டேட் பண்றாங்க? ஏஐ வித் ஏஐ ரோபோட்ஸ் அப்டின்னா, டிசபிலிட்டி இருக்குல்ல, அதுல வந்து அ ஒரு பெரிய ரோல் பண்ணுது ரோபோட்ஸ். குறிப்பா ஏஐ ரோபோட்ஸ். அத பத்தி சொல்லுங்க இட்டாச்சி. இப்ப வந்துட்டு ஏஐ ரோபோட் பத்தி பார்த்தோம்னா, ஹியூஹர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இருக்காரு, இப்பயும் இருக்காரு. அவர் 1982ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பனி புயல்ல சிக்கி 4 நாளா இருந்ததுனால, அவரோட கால் வந்து இதாகி போயிடுச்சு. வேற வழி இல்ல. கால் எடுத்தா தான் உயிர் பொழைக்க முடிய சிச்சுவேஷன்னால கால் எடுத்துட்டாங்க.
ஸோ அவர் வந்துட்டு ஒரு எம்ஐடி காலேஜ்ல ஒரு பெரிய ப்ரொஃபஸரா இருக்காரு. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா, நிறைய ரிசர்ச் பண்ணி 32 வருஷங்க அப்புறம் கரெக்ட்டா 2013 என்ன பண்றாருன்னா, ஆ கால்ல வந்துட்டு அந்த ஏஐயோட இது மூலியமா ஆ நேச்சரான ஃப்ளோ குடுக்குறாரு. திருப்பி அவரோட வாழ்க்கை வந்துட்டு நார்மலா மாறுது. அவர் வந்துட்டு என்ன சொல்றது, நார்மலா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், மலை ஏறுறாரு. அப்புறம் நார்மலா நடக்குறாரு. கிட்டத்தட்ட வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மிஷின்ல தான் காலேன்ற மாரி ஆயிப்போச்சு. மிஷினும் ஆல்ரெடி அந்த உடம்பும். ம். ஆல்ரெடி இது இருந்துச்சு இல்லையா? நமக்கு இப்போ கால் போச்சுன்னா, வேற ஒரு டிவைஸ் மாதிரி இல்ல ஒரு ஒரு கட்டைக்காலு இல்லன்னா வேற வேற மெட்டீரியல்ஸ்ல வந்து அந்த காலோ, கையோ அத இது பண்ணிக்கிற மாரி. மெயினா காலுக்கு வந்து ஈஸியா மா மாத்திக்கிற மாரி இருந்துச்சு. பட் இப்போ இவரு இருக்க அந்த ரோபோட் லெக்குக்கும் அதர் சிந்தெடிக் லெக்குக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப வந்து பழைய கட்டைக்கால் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்டிஃப்பா தான் இருக்கும். கொஞ்சம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது? நம்மளா ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுற மாரி இருக்கும். கால அடுத்த ஸ்டெப் வைக்கிறது இந்த மாரி ஒரு விஷயமா இருக்கும். பட் இவரோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அட்டானமஸா எப்படி சொல்றது? கிட்டத்தட்ட நம்ம நார்மலா ஒரு எப்படி நடப்போமோ, கிட்டத்தட்ட அந்த மூவ்மெண்ட்டே ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதன் மூலியமா இப்ப நீங்க வந்துட்டு பழைய மெத்தட்ல கால்லாம் வச்சு மலையெல்லாம் ஏற முடியாது. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா இவரு கண்டுபிடிச்சு இத வச்சு டெவலப் பண்ணத வச்சு மலையெல்லாம் ஏறுறாரு. ஓரளவுக்கு நார்மலா போயிட்டு இருக்காரு. ஸ்டில் அவர் வந்து வருஷம் வருஷம் வந்து அதுக்கான அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருக்காரு. அவர் இன்னும் நிக்கல. இதுதான்னு சொல்லிட்டு. ஏன்னா, அ அவருக்கு நடக்கும்போது டேட்டா இன்னும் அவரு கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஸோ டேட்டா இருந்தா மட்டும் தான் அந்த ஏஐக்கு ட்ரெய்னிங் குடுக்க முடியும். கிட்டத்தட்ட என்ன சொல்றது? அத வந்து நர்வ்லயே கனெக்ட் பண்ண மாரி இருக்கும். அந்த கால் வந்து. அவரோட நர்வ் சிஸ்டத்தையும், அந்த லெக்கோட இதையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாரி தான். ஸோ அதன் மூலியமா அவரால நார்மலா ஓட முடியுது. இப்ப வந்துட்டு இந்த ஒலிம்பிக்லாம் இந்த பாரா ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க இல்லையா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, காலோட இந்த எண்டுல வந்துட்டு கரெக்ட்டா கனெக்ட் ஆயிரும். அது வந்து அட்டானமஸா இருக்காது. இவரு வச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா, அவரால மூவ் பண்ண முடியுது. ஸ்டிஃப்பா எல்லாம் மூவ் பண்ண முடியுது அவரால. இப்ப நம்ம வந்துட்டு எப்படி ஒரு சப்கான்ஷியஸா இப்ப எந்திச்சு கால் நடக்குறோம் ஒரு மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? கால ம். மடக்குறோம், இது பண்றோம் இல்லையா? அந்த அளவுக்கு அது ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அவரோட அது. இந்த டிவைஸ். ஓ! டிசபிலிட்டி பொறுத்தவரைக்கும் இந்த ஏஐ வந்து ஒரு பூம்னே சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். இப்ப அவர் வந்து எப்படி சொல்றது? அப்ப வந்து ஒரு ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒருத்தனுக்கு கால் இல்ல. நீ வந்து மலை ஏற முடியாதுன்னு சொல்லியிருந்தா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. நான் மலை ஏற போறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்ப வந்து அவரு செஞ்சே காமிச்சார்ல. நம்ம டாக்குமெண்ட்ரி கூட பார்த்தோம் இல்லையா? அவர் செஞ்சு கூட. ம். அந்த அளவுக்கு இதாயிடுச்சு இல்லையா? இந்த மாரி பெனிஃபிட்ஸும் இருக்கு. மெடிக்கல் ஃபீல்ட் பொறுத்தவரைக்கும். ஸோ வேற எங்கெல்லாம் இந்த ஏஐ போயிட்டுருக்கு? ஃபாஸ்ட்டா வேற எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க? ஹிட்டாச்சி. ஓகே. இப்ப வந்து ஃபாஸ்ட்டான்னு சொல்லும்போது தான் நம்ம கார் எடுத்துக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இருக்கிற பிக் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்து வந்துட்டு ஏஐ கார்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்குது. ஸோ அதனால தான் ஆப்பிள் கூட வந்துட்டு சீக்கிரட்டா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன பேக்கேஜ் போட்டு சாவடிக்க போறாங்கன்னு தெரியல. அது தனி ஒரு விஷயம். இப்ப வந்து ரீசென்ட்டா அத வந்து ஒரு பிரபலப்படுத்தி காட்டுறது வந்து யாருன்னா, அந்த எலக்ட்ரிக் கார்ஸ் மூலியமா எலான் மஸ்க் தான் இப்ப இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட இதுபடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கா மாத்தணும். எலக்ட்ரிக்கா மாத்துன பிறகு அதுல ஏஐ கொண்டாந்துட்டு ஆட்டோமேட்டடா மாத்தணும். ஸோ ஒரு சில இடத்துல வந்துட்டு சும்மா இப்போதைக்கு சோதனை மூலியமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா, பாஸ்டன்ல வந்துட்டு பிஎன்டபிள்யூ வந்து ஆட்டோமேட்டட் டெஸ்ட்லாம் எடுத்து ஓரளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இதுபடி பார்த்தீங்கன்னா, எய்தர் ஒரு 10 வருஷத்துல இந்த டெக்னாலஜி ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகும். இல்லைன்னா ஒரு 30 வருஷம் ஆனாலும் இம்ப்ளிமெண்ட் ஆகவும் போலாம். இது வந்து ஒரு டூ ஆர் டை மாரி தான். அவங்களுக்கு வந்து இந்த ஏஐ பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த ஏஐ மூலியமா நமக்கு வந்து எப்படி சொல்றது? ஒரு நம்மளால கிட்டத்தட்ட மனுஷன் சிந்திச்சா மட்டும் தான் நம்மளால வந்துட்டு முடிவெடுக்க முடியும். ஒரு என்ன சொல்றது? இப்ப வந்து வண்டி ஓட்டுறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணிரும். அந்த அளவுக்கு ஒரு இதுவான விஷயம். நம்ம லைஃப் மட்டும் இல்ல, கூட வரவங்க, பக்கத்துல வரவங்க, எதுக்க வரவங்கன்னு ரோட்ல போற வரவங்க எல்லார் லைஃப்பும் பேஸ் பண்ணி இருக்கு அது. ஸோ இப்ப வந்து நம்ம நாட் ஜஸ்ட் நம்ம ஒரு ரோட் ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்றனால மட்டும் ஃபாலோ பண்ணி அப்படி கரெக்ட்டா வண்டி ஓட்டுறோமா அப்படின்னு இல்ல. நம்ம ம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து ஓகே நம்ம இதான் சேஃப் டிரைவிங் இப்படிதான் போகணும். அப்பதான் நம்மளும் நம்ம கூட இருக்கவங்களும் சேஃபா இருப்போம் அப்படிங்கிறது
சப்கான்ஷியஸா நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நம்ம வந்து இப்போ வண்டி எடுத்தா நார்மலா போற மாரி தான் இருக்கும். பட் சப்கான்ஷியஸா நமக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் வண்டி எடுக்கிறதுலேருந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஒரு சேஃபான டிரைவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ம். மெயின் பெர்ஸ்பெக்டிவா மெயின் ரோலா இருக்கும் நம்ம டிரைவ் பண்ணும்போது. இப்போ கான்ஷியஸா நீங்க நெனச்சுக்கிட்டே ஓட்டு போறீங்க அப்படின்னான்னு கேட்டா இருக்க மாட்டீங்க. வண்டி எடுத்தோனே ஓகே. ஆ கொம் லைக் யாராவது இடிச்சிருவோமா? நம்ம இடிச்சிட்டா அவங்களுக்கு கஷ்டம், நமக்கு கஷ்டம், உடம்பு சரியில்லாம போயிரும், ஹாஸ்பிட்டல் போணும் அப்படின்றதெல்லாம் கான்ஷியஸா ரிப்பீட்டடா மைண்ட்ல ஓட்டிட்டு இருக்க மாட்டீங்க. ஆனா சப்கான்ஷியஸா அது இருக்கும். ஓகே நம்ம வந்து ஒரு சேஃபான இதுல போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து மெயின் ரோலா இருக்கும் நம்ம டிரைவிங்ல நம்ம மைண்டுக்குள்ள. அத வந்து லிட்டரலா ஒரு மெஷின்க்கு வந்து ஒரு காருக்கே அந்த இத வந்து இன்புட்டா குடுக்க ட்ரை பண்றாங்க இந்த ஆட்டோமோட்டிவ் கார்ஸ்ல. அதான் அப்ப வந்து என்ன சொல்றது? இவங்க வந்து ஒன்ஸ் சக்சீட் பண்ணிட்டாங்கன்னா, ஆ ஒரு பெரிய ரெவல்யூஷன் இருக்கும். ஆக்சிடென்ட் வந்துட்டு பெருமளவு குறைக்கலாம். எல்லாமே ஆட்டோமேட்டடா இருந்துச்சுன்னா, எல்லாம் சிஸ்டமேட்டிக்காவே இருக்கும். ஸோ ரோடு ஆக்சிடென்ட்ன்றது கிட்டத்தட்ட 0 அப்படின்றத ஸ்டேஜுக்கு கொண்டாந்துரலாம். மக்களும் வந்துட்டு பழகிக்குவாங்க. என்ன சொல்றது? இப்ப நான் டிரைவர் ஒரு ஆள வச்சு, அவருக்கு சம்பளம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு, நான் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரா இருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பாட்டுக்கு வந்து லொகேஷன் பின் பண்ணிட்டேன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா போய் விட்டுரும். அது திருப்பி வீட்டுக்கு வரணும்னா வீட்டுக்கு வந்துரும். நமக்கும் சேஃப்டியா இருக்கும். ஒரு செக்யூராவும் இருக்கும். நம்ம டிரைவ் பண்ற வேலையும் மிச்சம் இல்லையா நமக்கு? ம். குறிப்பா நைட் டைம்ஸ் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நைட் ஹைவேல போறப்ப தூங்கிட்டு போயிட்டு எங்கேயாவது போய் விட்டுட்டு, ஒரு பெரிய சிக்கல தான் குடுக்கும். ஸோ ஒரு சிட்டி தேவையில்லையா அப்போ டிரைவ் பண்றதுக்கு? எதுக்கு கைய வெட்டிட்டு திரியவா? வெட்டுன்னா கைய வெட்டிட்டு போயிரும். இவ்வளோ நாள் உட்காந்து சிட்டி ட்ரெயின் பண்ணதுக்கு அந்த கார ட்ரெயின் பண்ணியிருந்தா காரே போயிருக்கும். அது வந்து சங்கர் யோசிக்கலையே. சனாவையும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காது. ம். என்ன கண்டிப்பா கார் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காது. கார் வேலை டிரைவ் பண்றது மட்டும்தான். என்ன? அதுக்கு என்ன இருக்கு கரெக்ட் பண்றதுக்கு? சிட்டிக்கு மட்டும் என்ன இருக்கு கரெக்ட் பண்றதுக்கு? அது வந்து பயோ என்சைமா கன்வெர்ட் பண்ணிரும். சரி வேணாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஏஐல இருக்கிற பாசிட்டிவான விஷயம் நம்ம வந்து பொதுவா எடுத்து வைக்கலாம். இன்னும் நெறைய இருக்கு. பட் நம்ம இன்னும் நெறைய செக் பண்ணல. என்னன்னா, மெடிக்கல் ஃபீல்டு அந்த டிசபிலிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நல்ல பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன். மத்ததெல்லாம் ம். பாசிட்டிவ்னா நமக்கு வேலை நம்ம வேலை கம்மி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ம். ஏதாவது டிரைவிங் ஒர்க்கு, கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குற வேலை, அந்த மாரி விஷயம்லாம். சே இப்போ ரோபோட் வச்சுட்டு நம்ம நம்ம ஒண்ணு நம்ம செய்யற வேலை, இல்ல ஒரு பெர்சன் வச்சு ஒரு வேலை வாங்குற ஒர்க்க ரோபோட்ஸ் வச்சு ட்ரை பண்றாங்க. அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாரி ட்ரை பண்றாங்க. அதுல வந்து என்ன சொல்றது? அது ஒரு கன்வீனியன்ஸ் ரிலேட்டட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் இருக்கு. அது ஒரு ஒரு குரோத் மாதிரி இல்ல. புரியுதா நான் சொல்ல ஆ. வர்றது? அதாவது எப்படி சொல்றீங்கன்னா, ஒரு கிராஃப் எடுத்துட்டோம்னா, அது வந்துட்டு நமக்கு போம்போது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது பெருசா போற மாரி இருக்கு. பட் அப்படி இல்ல. ஒரே லைன்ல தான் திருப்பி திருப்பி டிராவல் ஆயிட்டு இருக்கும். கன்வீனியன்ஸ்ன்ற பேர்ல. இப்போ ம். என்ன சொல்றது? ஒரு ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போணும் அப்படின்றதுக்காக கார் வாங்குனோம். ஓகே. இப்ப அந்த டிரைவ் பண்ற வேலைய கூட நம்மனால செய்ய முடியாதா? அப்படின்ற மாரி சரி டிரைவ் பண்ண முடியலன்னா டிரைவர் வச்சோம். இப்ப அதுவே வேணாம், அதுவே டிரைவ் பண்ணிக்கும் அப்படின்னா, நமக்கு இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போற தேவை கூட இருக்காது போல இருக்கே. அதான் ம். அதான் வந்துட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பூம் ஆகுது. இனி எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா, அந்த படத்துல சொன்னேன் இல்லையா ஸ்டார்ட்டிங்ல, ஒரு கழுத்துல ஹெல்மெட் மாரி மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒரு இத மட்டும் போட்டுவிட்டு பேசாம படுத்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இது பண்ண வேண்டியதுதான். எப்படி நம்ம இப்ப டிஸ்கார்ட்ல வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோமோ, ஆ ம். அந்த மாரி. டிஸ்கார்ட்ல பேசிட்டு தானே ம். இருக்கோம். அது இல்லாம ஆமா. பார்க்கறது, முழுசா ஒரு விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணி வச்சுருவோம். நமக்கு நம்மள பொறுத்தவரைக்கும் வெளி உலகம்ன்றது, இப்ப இருக்கிற அந்த உலகமே வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் பிளேஸாவே மாறிடும். இப்பவே கிட்டத்தட்ட இந்த டிஸ்கார்டே அந்த மாரி தான். ஆனா எதிர்ல பேசிட்டு இருக்க ஒருத்தவங்க வந்து ஒரு மனுஷங்கன்றது தெரியும் நமக்கு. ஆனா இந்த டிஸ்கார்ட்ல வந்து விசில உட்கார்ந்திருக்க பல பேர கேட்டோம்னா, அவங்க சொல்றது ரியல் லைஃப்ல பேச முடியாத விஷயங்கள், லைக் மைண்டட் பீப்பிள் வேணும் அப்படின்றதுனால தான் வந்து டிஸ்கார்ட்ல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டைம் நம்ம இங்க ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா? அப்படிதான் நானே டிஸ்கார்ட் வந்தேன்.
நிஜத்துல வந்து நம்ம பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள அவங்க கிட்ட பேச முடிய மாட்டேங்குது. ம். ஷேர் பண்ணிக்க முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த இதுல வெக்ஸ் ஆயி சரி இங்க டிஸ்கார்ட் வந்தா நமக்கு ஏத்த மாரி பீப்பிள் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதுவே வந்து வெர்ச்சுவலா அ ட்ரை பண்றது தான். பட் என்னன்னா, ஆக்சுவலா நம்ம வந்து இங்க ஒரு மனுஷன் அந்த அதர் சைட்ல பேசிட்டு இருக்கோம். பட் ம். அதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருவாய்ங்க போல. ம். இப்ப வந்து இட்டாச்சி கிட்ட பேசுறதுன்னா சில விஷயங்கள்ல கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது. கருத்து முரண் வருது. அதனால நான் எப்பவுமே சொல்றதே சரின்னு சொல்ற மாரி ஒண்ணு வேணும் அப்டின்னா, அந்த இடத்துல ஒரு ஏஐ ஒண்ணு வச்சுக்கிட்டு, ம். அதுக்கு நம்ம கூட கான்வர்சேஷன் இது பண்ற மாரி எல்லாருக்கும் தனித்தனியா அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஏஐ அவங்கவங்கன்னு பேசிக்கிறதுக்கு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டா அந்த மாரி நடந்துச்சு ம். வச்சுக்கோங்களேன், எலக்ஷன்ல எல்லாருமே வந்துட்டு நேரா போய் நோட்டாங்க மட்டும் போட்டு வந்துருவாங்க. யார் ம். இருக்கான்னே தெரியாது. போனா தானே! அவங்க தான் இவங்க வெர்ச்சுவல் மெட்டா லைஃப்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்களே! எலக்ஷனுக்கு போய் ஓட்டுலாம் எதுக்கு? கரண்ட் முன்னாடி வந்துட்டு அ இருக்கிற இடம், தங்க எ சாரி இருக்கிற இடம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தண்ணி, இன்னும் வந்து ஏதாவது ஒரு சின்ன வேலை. பட் எதிர்காலத்துல என்னவா இருக்கும்னா, அதோட சேர்த்து வைஃபை ஒண்ணு வேணும். கரண்ட் இருக்கிற ஒரு 24 கரண்ட் வரணும். இதுதான் அடுத்த டிமாண்டா இருக்கும். ஆமா. இப்ப வந்து ஓட்டுக்கு வந்து ரூ. 1000 தராங்க. ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 5000ன்ட்டு மாறி போகுது. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, நம்மளோட மெட்டா லைஃப் அத வந்து ம். அ பாதுகாக்கிற கவர்மெண்ட் யாரோ அவங்களுக்கு தான் ஓட்டு. அதான் தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ மெட்டா லைஃப் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ இருக்கு உனக்கு? இப்போ என்ன வேணும்? அதுக்கு கரண்ட் வேணுமா? வைஃபை வேணுமா? இல்ல ஆக்சஸ் வேணுமா? செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி வேணுமா? எந்த கவர்மெண்ட் வந்து அந்த சைபர் செக்யூரிட்டி குடுக்குறாங்களோ, ப்ராமிஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஓட்டு. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டே இருக்குமான்னு தெரியல இப்படியே போச்சுன்னா. ஏன்னா இப்போ யுஎஸ்லயே அதான் பெருசா பயப்படுறாங்க. ஓகேவா? ம். நம்ம 3 பிக் ஜெயண்ட்ஸ் டெக் ஜெயண்ட்ஸ் கூகுள், அமேசான் அண்ட் Facebook இவங்க பண்ற மோனோபோலினால வந்து அவங்க டேக் ஓவர் பண்ற மாரி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி பய பயப்படுறாங்க யுஎஸ்ல இருக்கவங்களே. ஸோ இப்போ அங்கேயே நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி கூகுள் மேல. அவங்க வந்து எவ்ரி மூவ் வந்து கூகுள்ல ஒவ்வொரு பெர்சனோட எவ்ரி மூவ் வந்து கூகுள் வாட்ச் பண்ற அளவுக்கு அதுகிட்ட டேட்டா இருக்கு அண்ட் ஆக்சஸ் இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கூகுள் மே டேக் ஓவர் த வேர்ல்ட் அப்படின்ற அளவுக்கு அங்க ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு கூகுள் மேல. நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய அவங்க மேல நெறைய கேசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. யுஎஸ்லயே. இப்போ கூகுளோட ஃபேஸ் லொகேஷன் தானே யுஎஸ். அங்கேயே அவ்ளோ பிரச்சனை இருக்கு. அண்ட் அதுக்கு வந்து அது வெளியில தெரியாம அது அந்த வாய்ஸ் வந்து கம்மி பண்றதுக்கு வந்து கூகுள் வந்து பெரிய ஒரு லாபியே வச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்ப வந்து காட்டுல வந்துட்டு நெறைய விலங்கு இருக்கும். ஆனா நரி பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான விலங்கு. எப்படின்னா, அது வந்து தனக்கான தேவை கிடைச்சிட்டு இருக்க வரைக்கும் அது ஒரு முகம் காமிக்கும். அதுக்கு வந்து ஒண்ணு இல்லன்ற பொழுது தான் ஃபியூரியஸா மாறும். ஸோ அத மாரி தான் கூகுளும். கூகுள் வந்து இப்ப எப்படி சொல்றது? உலகத்துக்கே வந்துட்டு நாங்க வந்து இது பண்றோம், நல்லது பண்ற மாரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் வந்து மக்கள் வந்து இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கலாமே. எங்களுக்கு இன்டர்நெட்டே வேணாம், எங்களுக்கு கூகுளே வேணாம்னு இது பண்ணிட்டாங்கன்னா, அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ லிட்டரலி நம்ம வந்து அவங்ககிட்ட வந்துட்டு அடிமை மாரி உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் ஸ்லேவ் மாரி உட்காந்துருக்கோம். கூகுள் கிட்டயும், Facebook, மெட்டா அவங்க கிட்டயும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இது மட்டும் தான் விஷயம்னு பார்த்தா, இதுவும் கிடையாது. இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. ஸோ அத நம்ம வந்துட்டு போக போக பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஏஐ வந்து எங்கெல்லாம் என்னென்ன ஃபீல்ட்லலாம் அப்டேட் ஆயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அத எப்படிலாம் ம். நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி சில விஷயங்கள் பார்த்தோமா? ஸோ இதனால என்ன இம்பேக்ட் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ. என்ன இட்டாச்சி? ம். பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு விஷயம் நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு முடியாதுல்ல. ம். கரெக்ட் தான். அந்த மாரி பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த அமேசான் கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்லலாம் அந்த ஷாப்பு அப்புறம் இந்த அது என்னது ரோபோட் கஃபே இதுலலாம் ம். பார்த்தோன்னா, மெயினா ஃபர்ஸ்ட்டு இம்பேக்ட் இருக்கிறது என்னன்னா, எம்ப்ளாயீஸ் கட் டவுன். ம். கரெக்ட்டா? ஆமா.
என்ன சொல்றது? லே ஆஃப் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஃபீல்ட்லயும். ஆமா. ஸோ, இப்ப இவங்கலாம் எங்க போவாங்க? இந்த வொர்க் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் இப்போ எங்க போவாங்க? இந்த சேல்ஸ் பெர்சன்ஸ், கேஷியரு, ம். ஆம் ஃபுட் சர்வ் பண்றவங்க, செஃப்ஸு. ம். இப்போ ரோபோட்டே குக் பண்ண ஆரம்பிச்சுன்னா, செஃப் வேலைக்கு. ஆ ம். டாக்டர் அதுவே டயக்னோஸ் பண்ணுச்சுன்னா, டாக்டர் எங்க போவாங்க? ம். ஆம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இப்ப காரே வந்து டிரைவ் பண்ணுச்சுன்னா, அ டிரைவர் வேலைக்குலாம் என்ன பண்ணுவோம்? ம். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறது இப்போ ஒரு கொஸ்டினா வந்து நம்ம அப்பலாம் என்ன பண்ணிட்டுருப்போம்? அப்படின்றது இப்போ ம், இது வந்து இந்த மாரி டைரக்ட் ஜாப் மட்டும் இல்ல. இப்போ சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றோம்ல. ஆ. ஓகேவா? அதுலயுமே எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இப்ப வந்துட்டு முன்னாடி வந்து நம்ம வந்து எல்லாமே அந்த எம்ப்ளாயி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஸ்கிரிப்ட் குடுத்துட்டு இத மட்டும் பாருங்க. இல்லைன்னா வந்துட்டு அவுட்லைன் குடுத்துருவாங்க. அவங்களே எல்லாமே இதுவும் குடுத்துருவாங்க. உங்க வேலை வந்துட்டு அத மட்டும் டக்குனு செஞ்சு குடுக்குற மாரி. கிட்டத்தட்ட வந்துட்டு வேலை பாதியா குறையுது. உங்களுக்கு ப்ராடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆனாலும், அவங்களோட கெப்பாசிட்டி குறையுது. இது ஒரு மெயினான ரீசனா போகுது. இப்ப என்னன்னா, முன்னாடி வந்துட்டு அவங்க தான் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ணுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒரு டெம்ப்ளேட்ட தூக்கி குடுத்துட்டு, இத மாடிஃபை மட்டும் பண்ணுங்கன்றாங்க. அப்ப மாடிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுல்லா கத்துக்கவும் முடியாது. அந்த அந்த பர்ட்டிகுலர் பெர்சனால ஃபுல்லாவும் எதுவும் என்கேஜா இருக்க முடியாது. அந்த இது மாடி ஒரு ரீசனால லே ஆஃப் இருக்கிறது. அந்த சொல்லுங்க. மாடிஃபை கூட எதுக்கு பண்றாங்க அப்டின்னா, இன்னும் அத ஃபுல்லி ஆட்டோமேட்டா எப்படி மாத்துறதுன்றதுக்கு தான் அந்த ஒர்க்க தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ அந்த டேட்டா சயின்டிஸ்ட் இல்ல இந்த ஏஐல வந்து ஒரு ஜாப் இப்பலாம் நல்ல என்ன சொல்றது? நல்ல ஸ்கோப் இருக்கு. நெறைய பணம் தராங்க. நெறைய ஹையர் பண்றாங்க அப்டின்னா, ஏன்னா இப்ப அத தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியா இருக்கனால நெறைய அ பேக்கேஜ் குடுத்து ஹையர் பண்றாங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும். ஸோ அங்க போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத இன்னும் ஃபுல்லி ஆட்டோமேட் பண்றதுக்கான ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்ப நான் பண்றதும் கிட்டத்தட்ட அது மாரி தான். ஸோ கம்ப்ளீட்டா வந்து அது சிஸ்டமே எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி பண்ற மாரி போயிட்டுருக்கு. ஸோ முன்னலாம் எப்படி இருக்கும்னா, டெவலப்பர் தனியா இருப்பாங்க, டெஸ்டர் தனியா இருப்பாங்க, சப்போர்ட் டீம் தனியா இருக்கும். இப்போ என்ன இந்த ஆட்டோமேஷன்னால என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஜாப் வந்து வ ஒர்க் லோட் வந்து கம்மியாகுதுல்ல. அதனால ஒருத்தரே எல்லாமே பண்ற மாரி. அதுக்கான டூல்ஸும் கிரியேட் பண்றாங்க. அ இப்ப என்ன ஆகுது, நீங்க டெஸ்டர் இந்த டூல் நாலேட்ஜ் இருந்தா போதும். அ ஒருத்தனே டெவலப் பண்ணி, அவனே டெஸ்ட் பண்ணி, கோட அவனே இது பண்ணி குடுத்துரலாம். டெஸ்ட் பண்ணி ஒரு இதுக்கு அனுப்பிச்சிடலாம் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி, அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக்கிட்டு வராங்க ஒர்க்கு. ஸோ இப்போ நீ வந்து ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணா தான் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்ற மாரி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒர்க்கு நம்ம ஹியூமன் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் ரோபோட்ஸ் வச்சு, ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்மளோட இது பார்த்தீங்கன்னா, எண்ட் யூசர் இதா போயிரும். எப்ப வந்து ஒரு ஹியூமன் வந்துட்டு எண்ட் யூசரா மாறுறானோ, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, மணி வந்து மேக் பண்ண முடியாது அவனால. என்ன சொல்றது? ஒரு எண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டே இருந்தான்னா, அவனால வந்துட்டு என்ன சொல்றது? அந்த கம்பெனி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இப்ப வந்துட்டு ஆப்பிளுக்கு இருக்க சாபக்கேடே அதான். ஆப்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எதுனாலும் அவன்ட்ட தான் போணும். அது சர்வீஸ் சென்டர் தான் போணும். அவன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு வந்து ஓப்பன் சாய்ஸே கிடையாது. ஒரு என்ன சொல்றது? ஒரு க்ளோஸ் சர்க்கிள் மாரி தான். என்னதான் அது அந்த ஈக்கோசிஸ்டம் நல்லா இருக்கு. அதோட குவாலிட்டி நல்லா இருக்கு இருந்தாலும், இதுவுமே கிட்டத்தட்ட ஏஐயோட புஷ் மாரி தான். ஆப்பிள் பண்றதும். ஒரு மோனோபோலியா இருக்கிறது டெக்ல. அதுதான் இன்னொரு பிரச்சனை. இப்ப இந்த ரோபோட்ஸ ரீப்ளேஸ் பண்றது ஒரு பிரச்சனைன்னா, இந்த மாரி கம்பெனிஸ் வந்து அந்த அ என்ன சொல்றது? எந்த அளவுக்கு ரோபோட்ஸ், ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுதோ, அந்த அளவுக்கு டேட்டாவும் கலெக்ட் பண்ணுது இல்லையா? டேட்டா ஸ்டோரேஜும் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. ஆமா. இப்போ அதான் ஒவ்வொரு ஏஐயும் ஒரு ஹியூமனா மாறி அதுவே யோசிச்சு, அதுவே எல்லாமே கால்குலேட் பண்ணுதுன்னா, அப்ப அந்த அளவுக்கு அதோட நியூரல் நெட்வொர்க்ல அவ்ளோ டேட்டா கலெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதையெல்லாம் இப்போ வந்து ஒரு இப்போ மேக்ஸிமம் எல்லாம் கிளவுடு மூவ் ஆயிட்டுருக்காங்க. ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ்ல போகும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு காமனான இதுவா இருக்கும். இப்ப எல்லாருக்கும் அது என்ன சொல்றது? ஆக்சஸிபிளா இருக்கும். அன்டில் அந்த செக்யூரிட்டீஸ் இருக்கும். என்ன சொல்றது? அந்த சைபர் செக்யூரிட்டி இருக்கும். பட்
ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற மாரி இது இருக்கு. அண்ட் இது வந்து பெரிய பெரிய பிக் டெக் செயின்ஸ் கிட்ட டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு மாரி தான் இருக்கு. இப்போ இப்போ சைனால வந்து அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன், டிரான்ஸ்பரன்ட் அப்படின்னு இப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆ ஆமா, அது ஒரு வகையில டிரான்ஸ்பரன்ட் கிடையாது ஆக்சுவலி. அவங்க வந்து மக்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட டிரான்ஸ்பரன்ட்டா இருக்காங்க. பட் கவர்மெண்ட் வந்து மக்கள் கிட்ட டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கான்னா இல்லையே! கரெக்ட் தான். இப்போ கவர்மெண்ட்டோட மூவ் எல்லாத்தையும் மக்கள் வாட்ச் பண்ண முடியாதுல்ல. அவங்க இந்த மாரி வாட்ச் பண்ண முடியாதுல்ல. இது வந்து கண்ட்ரோல் ஃப்ரீக் மாரி தானே இருக்கு. இது வந்து இப்போ ரெ எ இப்போ உன்ன பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உனக்கு தெரியும்னா தானே அது டிரான்ஸ்பரன்சி. ஆமா. என்ன பத்தி மட்டும் எல்லாமே உனக்கு தெரியும், உன்ன பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது அப்டின்னா, அது எப்படி டிரான்ஸ்பரன்சி? அப்படிதான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த பிக் டெக் செயின்ஸ் அதான் அந்த Facebook, Google, அ Amazon இதோட டேட்டா கவர்மெண்ட் கிட்ட கூட இல்லையே! மக்கள ஆள்ற கவர்மெண்ட் கிட்ட கூட அவங்களோட டேட்டா இல்ல. பட் கவர்மெண்ட்டோட டேட்டா முதற்கொண்டு, மக்கள் முதற்கொண்டு அவங்க மக்களோட டேட்டா முதற்கொண்டு எல்லாமே அந்த டெக் கம்பெனிஸ் கிட்ட இருக்கு. சைனால பார்த்தீன்னா, மக்களோட இது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கு, வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. ஆனா, இதே கவர்மெண்ட் வந்து எந்த தப்பு பண்ணாது அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட் தான். அத எப்படி சொல்றதுன்னா, இப்போ கவர்மெண்ட்டே வந்துட்டு எல்லாமே சொல்ல மாட்டாங்க. அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு பதவி ஏற்கும்போதே, அவங்க சொல்லக்கூடிய விஷயம், சொல்லக்கூடிய விஷயம் 2க்கும் சேர்த்து தான் அவங்க வந்து உறுதிமொழி எடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாவே என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் டிஸ்குளோஸ் பண்ண முடியாது. கவர்மெண்ட் பாடியாலே. அது கவர்மெண்ட்டுக்குன்றது அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது? ஆ அது வந்து செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட மாரி இருக்கும். பட் அங்க இந்த ஒரு கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? இங்க இவங்க மறைக்கிறது தான் இங்க பெரிய சிக்கலா போகுது. ஏன்னா நாளைக்கு இவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். இப்ப நாளைக்கு எலக்ஷன் வந்துச்சுன்னா, இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த பெர்சன வந்து ஈஸியா ரீச் பண்ண முடியும். இப்ப வந்துட்டு தெரு தெருவா அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு பண்றதுக்கு இப்ப சோசியல் மீடியா வந்துருச்சு. இப்ப சோசியல் மீடியா வந்த பிறகு எப்படி இந்த பிஜேபி கவர்ன்மெண்ட் வந்துட்டு Facebook எப்படி மேனிபுலேட் பண்ணி தப்பான செய்திய போட்டு, போட்டு எலக்ஷன் டைம்ல ஆ ஜெயிச்சாங்கன்ற கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருக்கோம். ஸோ அந்த மாரி தான். இந்த ஏஐன்றதுமே ஒரு மிஸ்லீடிங் ஆகக்கூடாது தான். ஏன்னா, இன்னுமே அது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாரி தான் அது. ஏஐன்றது. ஒரு தத்தி தவழ்ற ஒரு குழந்தை. இன்னும் பேசக்கூட அதுக்கு தெரியல. சுயமா சிந்திக்கிற கூட இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் குடுக்கல. அத எப்படி வேணா மேனிபுலேட் பண்ணலாம்ல, இப்போ இருக்க கம்பெனிஸ். அவங்களோட பர்ப்பஸ்க்காக. இப்ப அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு பணம் அவனுக்கு ஏத்த மாதிரி அந்த கவர்மெண்ட் எல்லாம் பண்ணி குடுத்துச்சுன்னா, அதுக்கேத்த அவங்க கவர்மெண்ட் என்ன கேட்குறாங்களோ, இல்ல அந்த கட்சி, இல்ல அந்த டிக்டேட்டர்ஷிப்‌க்கோ இருந்தா, ஆ அவன் என்ன கேட்குறானோ, அத இவன் பண்ணி குடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதான் இப்ப கிட்டத்தட்ட இந்தியால அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்தியால பார்த்துட்டீங்கன்னா, என்ன சொல்றது? நார்மலா ஒரு பீஃப வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டா, அது டக்குன்னு இதாயிடுது. அது வந்து ஏதோ ஒரு தீண்டத்தகாத பொருளா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே இது வந்துட்டு அமெரிக்கால வந்துட்டு மெக்டிலயோ, KFCலயோ போட்டு விளம்பரப்படுத்துனாங்கன்னா, அங்க எதுவுமே பண்றதில்ல. இந்தியாவுக்கு ஒரு நியாயம், அங்க ஒரு நியாயம். இத்தனைக்கும் 2 பக்கமும் ஒரே இதா தான் இருக்கு. ட்விட்டரே நம்ம சொல்லிக்கலாமே அதே அப்படிதான் இருக்குது. இப்போ வந்து இருக்கிற சோசியல் மீடியாலயே ஓரளவுக்கு நமக்கு டெமோக்ரஸிய இது பண்றோம்னா ட்விட்டர் மட்டும் தான். ஆனா அங்கேயே வந்து இப்ப எப்படி சொல்றது? இந்தியாவுக்கு வரும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க. யுஎஸ்லயே ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க. அங்கேயும் இப்ப அது பீஃப் தான், இங்கேயும் அது பீஃப் தான். ஸோ அந்த பீஃபே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இதுதான். ஏஐயோட தான் சொல்றது. ஏன்னா அதையும் கவர்ன் பண்றது ஏஐ தான். ஒரு தனிப்பட்ட மனுஷன் கிடையாது. இந்த கீவேர்ட் போட்டா இந்தியால பேன் ஆகுது. அதே கீவேர்ட் வந்து யுஎஸ்ல போட்டா அது விளம்பரம் ஆகுது. இது வந்து எப்படி எடுத்துக்கிறது? இது தொடர்ந்து இந்த மாரி ஏஐ வந்து இந்த மாரி ட்ரெயின் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, பின்னாடி அது எப்படி எவால்வ் ஆகும்னே நம்மனால சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஆமா. இப்ப வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்ப அந்த டெர்மினேட்டர் படம் எல்லாரும் பார்த்திருப்போம். ஸோ அந்த படத்துல வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஸ்கைநெட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ தான் அது. மொத்த இதுக்கும் காரணமே அந்த ஒரு ஏஐ தான். அத தடுக்க வந்து ஒரு ஹியூமன் பண்றான்னு சொல்லிட்டு எதிர்காலத்துல இருந்து இங்க நிகழ்காலத்துக்கு அனுப்பி இது பண்ற மாரி கதை போயிட்டு இருக்கும். அது சயன்ஸ் ஃபிக்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். அது கிட்டத்தட்ட பாசிபிள் இல்லையோ! பட் அது வந்து ஏஐயோட ஒரு இன்னொரு சைடு. பொதுவாவே ஒரு காயின் எடுத்தோம்னா 2 சைடு இருக்கும். ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். எல்லாரும் பாசிட்டிவ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, பின்னாடி நெகட்டிவ் பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து ஏஐ இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடுறாங்கன்னா, அதுக்கு குடுக்குற அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, டேட்டா ஃபீட் பண்றது. ஆனா அந்த டேட்டா ஃபீட் பண்றதுலயுமே வந்து இந்த ஃபேக் நியூஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. அத பத்தி சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த ஃபேக் நியூஸ் பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்த்தேன். ஸோ அதுல என்னன்னா, சைனால வந்துட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி போயிட்டுருக்கு. இப்போ இங்க இந்தியால வந்து நம்ம பாரிசாலன் சொல்லிட்டு திரியிறான்ல.
ஸோ அது மாதிரி அந்த ஊர்ல வந்து ஆன்டி வேக்சினேஷன் இது போயிருந்திருக்கு. கான்ஸ்பிரசி தியரி. ஓகேவா? எஸ்பெஷலி சர்விக்கல் கேன்சருக்காக அ இருந்த வேக்சின்க்கு எகெயின்ஸ்டா வந்து ஒரு கொ நியூஸ் சர்க்குலேட் ஆகுது. ஃபேக் நியூஸ். ஓகேவா? அந்த வேக்சின் போட்டு வந்து இறந்து போயிட்டாங்க. போட்டு வந்த உடனே அவங்க வந்து துடிச்சு இறக்குற மாரி வீடியோஸ் வந்து சர்க்குலேட் ஆகுது. அதுக்கப்புறம் அத அப்படியே வந்து அ எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த வேக்சினேஷனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி வேக்சினேஷனுக்கு எகெயின்ஸ்டா ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரியே உருவாயிடுச்சு. ஓகேவா? ஒரு பெரிய ஸோ கேம்பெயினே பண்ணாங்க இல்லையா? ஆமா. எல்லாரும் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆன்டி வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இத வந்து ரிசர்ச் பண்ணி ஆக்சுவல் ஸ்டடீஸோட ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்து ப்ரூவ் பண்றாங்க. பட் அவங்க வந்து எல்லாராலயும் தாக்கப்படுறாங்க. அவங்களோட ஸ்டடீஸ் வந்து கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணிருச்சு. அத பார்த்துட்டு ஓகே இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாலும், அது நோ இம்பாக்ட் சொசைட்டில. ஏன்னா, அத விட அந்த ஃபேக் நியூஸ் தான் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆயி, அதிகமான இம்பாக்ட் வந்து குடுத்தது அந்த ஃபேக் நியூஸ் தான். அதனால தான் இப்போ அவங்க ரொம்ப அப்யூஸுக்கு ஆளாகுறாங்க. அத ஸ்டடி ப்ரூவ் பண்ண லேடி வந்து பெர்சனல் அட்டாக்க்கு தான் ஆளாகுறாங்க. அ ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, "ஐ லாஸ்ட் டூ ஃபேக் நியூஸ்" அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அவங்க ஜெயிக்கல. அவங்க என்னதான் ப்ரூவ் பண்ணாலும், அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட்டா இருந்தாலும், அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இத்தனைக்கும் அங்க வந்து கவர்மெண்ட்டே வந்து அவங்கள கூப்ட்டு, இவங்க சரியா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணாலுமே, மக்கள் வந்து திருப்பி அவங்க பக்கம் தான் திரும்புறாங்க, ஆமா. எதிரா. ஸோ அந்த அளவுக்கு அந்த நியூஸ் ஸ்ப்ரெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட்டிங்கிறது ரொம்ப குயிக்கா ஆயிருக்கு. ஓ! அதனால தான் வந்து இங்க ஷர்மிகா வந்து அந்த மாரி பேசும்போது எல்லாரும் போட்டு அடிச்சதுக்கு ரீசன் வந்து, அ அத குயிக்கா நம்பக்கூடிய மக்கள் வந்து இங்க இருப்பாங்க இல்லையா? ஏன்னா இங்க போயிட்டு நீ வந்து இன்னைக்கு என்னதான் வந்து நீ ஒரு ஸ்மார்ட் ஃபோன கையில குடுத்து, அத பாரு, இத பாருன்னு என்னதான் வந்து வீட்ல இருக்கவங்க கிட்ட சொன்னாலும், அவங்க பார்க்கறதெல்லாம் வந்து இந்த மாரி ஃபேக் நியூஸா தான் இருக்கும். நம்ம எவ்வளோதான் வேற நியூஸ் எடுத்து குடுத்தாலும், அவங்க ஃபால் ஆகுறதுன்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரீஸ்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கவங்க கிட்ட போயிட்டு அவங்கலாம் குயிக்கா நம்புவாங்க. சாமி இத பண்ணிருச்சு, அத பண்ணிருச்சு, தண்டனை குடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு குழந்தை பொறக்காததுக்கு காரணம் வந்து போன ஜென்மத்தில செஞ்ச பாவம் அப்படின்னா, அவங்க அப்படியே அதில நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஆல்ரெடி அத நம்பிட்டு தான் எல்லாம் நெறைய பேர் கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காய்ங்க. கல்யாணம் ஆகணும், குழந்தை பொறக்கணும், படிப்பு வரணும், அது இதுன்னு சொல்லிட்டு. இல்லையா? கரெக்ட் தான். அவங்க கிட்ட போய் ஒரு டாக்டரே இந்த மாரி சொல்லும்போது, அவங்க அத எப்படி குயிக்கா நம்பிருவாங்கல்ல. ம். ஸோ, இப்ப இதுல ஏஐ என்ன ப்ளே பண்ணுது அப்டின்னா இப்ப நம்ம வந்துட்டு நீங்க மெடிக்கல் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ, இப்ப மெடிக்கல் ம். சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த மாரி டேட்டா ஃபீட் பண்ணா போதும். டேட்டா சயன்ஸ் இன்ஜினியரிங்கே வந்து அந்த இன்ஜினியர்ஸே வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் கியூர் பண்ணிருவாங்க. என்னன்றது ஃபீட் பண்ணிருவாங்க. டாக்டர் வந்து என்னன்னு சொல்லி பேருக்கு சொன்னா மட்டும் போதுன்ற மாரி இருந்துச்சு. டயக்னோஸ் பண்ணிருவாங்க. ஆ டயக்னோஸ் பண்ற மாரி இருக்கு இல்லையா? இப்ப பொதுவாவே ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் எடுத்துட்டோம்னா, அதுல யாருமே ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. நீங்க யார கேட்டாலுமே அவர் இத்தன வருஷம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரா? பிராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் திருப்பி திருப்பி இந்த பிராக்டிஸ்ன்ற ஒரு வார்த்தை வருதுன்னா, டாக்டர்ன்றத பொறுத்தவரைக்கும் அவங்க ஈச் அண்ட் எவரி டே அவங்க லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா தப்பான ட்ரீட்மெண்ட்டா போயிரும். ஏன்னா நோயின்றது நாளுக்கு நாள் புதுசு புதுசா தான் வந்துகிட்டு இருக்குது. நேத்து இருந்த நோய் இன்னைக்கு இருக்கான்னு தெரியாது. இப்ப என்ன சொல்றது? கொரோனாவே வந்துட்டு நம்ம 2020ல பார்த்ததுக்கும், 2021ல பார்க்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருந்துச்சு. நெறைய வேரியேஷன் இருந்துச்சு. நெறைய அந்த அதிலேயே வந்துட்டு என்ன சொல்றது? மியூட்டேட் ஆச்சு. ஸோ, அதனால வந்து ஆ. டாட்டான்றது ஒரு பிராக்டிசிங் தானே! இப்ப அதே இது ஏஐ வந்து சுயமா கத்துக்குதுன்னு வச்சுக்குவோமே! இப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா? இந்த மாரி வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு சொல்ட்டு. அதிலேயே வந்துட்டு அதுக்கு தெரியாம ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்த உடனே அதால மூவ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஸ்டக் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. அப்படி இருக்கிற பட்சத்தில, நமக்கு என்னதான் நீங்க டேட்டாவ அள்ளி அள்ளி குடுத்தாலும், பிசிக்கலா ஒரு டாக்டர ட்ரீட் பண்ற மாரி என்னைக்குமே ஒரு ஏஐ பண்ணாது. ஏஐயோட வேலைய அங்க எப்படி யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஒரு வேள ஒரு 2 வருஷம் கழிச்சுட்டு இதே மாரி சிம்ப்டமோட ஒரு கேஸ் வந்துச்சுன்னா, அப்ப நம்ம ட்ரீட் பண்றதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்பீட தான் இன்கிரீஸ் பண்ண முடியுமே தவிர, அது ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியாது. இது வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்குது. இது ஒருன்னு சொல்றது. எல்லாருமே இப்ப ஏஐ வந்துட்டு எல்லாமே பார்த்துரும், எல்லாமே பார்த்துரும்ன்றாங்க. மெடிக்கல் ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் ஏஐ வந்துருச்சுன்னா,
ஆ கண்டிப்பா பாப்புலேஷன் வந்து பயங்கரமா கொன்றும். ஏஐயே கொன்றும். ஏன்னா டேட்டா இன்ஜினியர் மட்டும் தான் இருப்பாங்க. டேட்டா இன்ஜினியருக்கு வந்து மெடிக்கல பத்தி ஒண்ணும் தெரியாது. அவன பொறுத்தவரைக்கும் இந்த டேட்டா இருக்குது. டேட்டா ஃபீட் பண்ணி வைப்பான். நமக்கு நம்ம போய் செக் பண்ணும்போது, ஓகே உங்களுக்கு வந்து இப்ப 101 டிகிரி இருக்கா? உங்களுக்கு இந்த மருந்து குடுக்கணும், இந்த மாத்திரை குடுக்கணும் பேரு குடுத்துரும். ஆனா உங்களுக்கு அத தாண்டி வேற ஏதாவது சிம்ப்டம் இருக்கும்ல. சப்போஸ் வயிறு வலிக்கிற மாரி இருக்கும். இல்ல கால்ல ஏதாவது ஒரு அரிப்போ, ஏதோ ஒரு சிம்ப்டமா இருக்கும். காய்ச்சலோட வர மாரி இருக்கும். அது வேற ஏதாவது நோயோட அறிகுறியா இருக்கும். நம்ம டேட்டா குடுக்கும்போது காய்ச்சலுக்கு மட்டும் சொல்லி குடுத்துட்டோம்னா, எப்படி மருந்து குடுத்தோம்னா என்ன சொல்றது? அதே மிஸ்ஃபயர் ஆயிரும் இல்லையா? அதான் இப்போ இந்த ஏஐ வந்து ஏன் இவ்ளோ ஸ்பீடா வளர்க்கணும்? என்ன அ இதனால ஹியூமன் ரேஸ்க்கு வந்து யூஸா அப்படின்னு போகுன்றத விட, அ இப்போ வந்து நெறைய இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸோட பேராசை தான் வந்து இது இவ்ளோ ஸ்பீடா வளர்றதுக்கு ரீசன். அவங்க தான் வந்து எல்லாத்தையும் இத டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அத என்ன சொல்றது? இப்போ ஒரு புது ப்ராடக்ட் ஒரு டிரைவர்லெஸ் கார் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தும்போது அது வந்து க அந்த ரிச் பீப்பிள் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அவங்க வந்து அது புது இன்னோவேஷனா இருக்கும். அ பழசையே திரும்ப திரும்ப பண்ற மாரி இருக்கு. வேற என்ன புதுசா என்ன பண்ண முடியும்? புதுசா என்ன பண்ண முடியும்? அப்படின்ற அவங்களோட அம் பிசினஸ் இம்ப்ரூவ்மென்ட் அண்ட் அதோட பேராசையினோட விளைவு தான் இவ்ளோ ஃபாஸ்ட்டா இது வந்து எல்லா ஃபீல்ட்லயும் அ எந்த ஃபீல்டுன்னு ஒரு இதே இல்லாம பாரபட்சமே இல்லாம போய்க்கிட்டு இருக்கு. மெடிக்கல் டிசபிலிட்டி அப்படின்றது வேற விஷயம். இப்போ ம், ரொம்ப ஈஸியா வந்து அத நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம சமைக்கிறது, சாப்பிடுறது, குழந்தைங்க கிட்ட குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு கூட ஏஐ இப்ப ரோபோட்ஸ் கொண்டு வராங்க. டிஃபென்ஸ்ல வந்து ஏஐ கொண்டு ட்ரை பண்றாங்க. அம் அதெல்லாம் ரொம்ப எப்படி என்ன நம்ம எப்படி அது ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்ல முடியாது. அதுவே வந்து எவால்வ் ஆகுது. அதுவே வந்து லேர்ன் பண்ணிக்குது அப்படின்னா, அதோட லேர்னிங்ல என்ன இருக்கும்? இப்போ ஒரு டிஃபென்ஸ் ஒரு மிலிட்டரி ஏதோ ஒரு கண்ட்ரியோட மிலிட்டரியில வந்து ஒரு ஏஐ இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுவாங்க? அது யார எதிரியா நெனைக்கும்? அது எப்படி எவால்வ் ஆகும்? இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுல்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்ப வந்துட்டு இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் ரோபோட்லாம் என்ன பண்ணும்னா, அதுவாவே டைரக்ட்டா ரூபிக் கியூப சீக்கிரம் சால்வ் பண்ணும். இல்லன்னா செஸ் வச்சோம்னா சீக்கிரம் முடிச்சு தள்ளிரும். சீக்கிரமா முடிச்சிரும் கேம. எவ்வளோ ஸ்டெப் முடிக்கும்னு சொல்லிட்டு நெறைய ப்ராபபிலிட்டி யோசிக்கும். எல்லாமே பண்ணிரும். ஆனா, அதால சுயமா சிந்திச்சு ஒரு போர்ட் எடுத்து வச்சு, அந்த போர்ட்ல இந்தந்த காயின் வந்து இந்தந்த பிளேஸ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது ப்ரீடிஃபைன் பண்ணாது. நம்ம வைக்கணும். அதுக்கு என்ன தெரியும்னா, நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இந்த சோல்ஜர் வந்து இத்தன ஸ்டெப் தான் போணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறத அது பண்ணுமே தவிர, அதுக்கு தெரியாது. அது அதுவா அடுக்கி வைக்காது. அதுக்கு வந்து பேஸ் தெரியாது. அதுக்கு வந்து ஒன்லி என்ன சொல்றது? இது இந்த கமாண்ட் மட்டும் தான் குடுக்க முடியுமே தவிர, அதுக்கு வந்து ஒரு பேஸோ, இல்லைன்னா வந்துட்டு ஒரு சுயமா சிந்திக்கிறது இருக்கு இல்லையா? சொல் புத்தி, சுய புத்தின்னு 2 இருக்கும் மனுஷங்களுக்குள்ளேயே. சொல் புத்தின்றது யாராவது சொல்லி செய்வாங்க. சுயமான்றது சிந்திச்சு செய்வாங்க. ரோபோட்ன்றது ஒரு சொல் புத்தி இயந்திரம். ஸோ, அந்த சொல் புத்தி இயந்திரத்த வந்து நம்ம இதுக்கு டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா, என்ன ப்ராப்ளம் வரும்னா, நாளைக்கே வந்து யாராவது ஒரு ரோபோட்க்குள்ள ஏதாவது ஒரு என்ன சொல்றது? ஒரு டிஸ்ட்ரக்டிவ் கோட் மாரி குடுத்துட்டாங்கன்னா, அது சொந்த யூனிட்டே பாதிக்கும். மொத்த யூனிட்டையும் பாதிக்கும். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து அசிமோ லா படி நம்மளால அந்த ரோபோலாம் தயாரிக்க முடியாது. அது வந்து ஹியூமன் டிஸ்ட்ரக்டிவ் மிஷினா மட்டும் தான் இருக்கும். அத வந்து நீங்க ஏஐ வந்து அ அது டைரக்ட்டா ஃபீல்ட்ல இறக்கணும்னா, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் திருப்பி நமக்கு பேக் ஃபயர் தான் முடியுமே தவிர, நம்மளால இது பண்ண முடியாது. அங்க ஏஐ எப்படி யூஸ் பண்ணலான்னா இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல ரோபோட்டுக்குன்னா நம்ம இப்போ இன்புட் குடுக்குறோம், ப்ரோகிராம் பண்றோம். இப்போ ஆமா. இப்போ அந்த மாரி இருக்குன்னு வச்சுக்குவோமே, இப்போ இருக்க மெஷின்ஸ் அந்த மாரி இருக்கு. ஏஐனா வந்து அது இன்னும் எவால்வ் ஆகி, அதுவே யோசிச்சு, அதுவே கமாண்ட் பண்ணி, அதுவே எல்லாமே பண்ற மாரி தானே கம்ப்ளீட் ஏஐ. ஓகேவா? அப்படி சொல்ல முடியாது. ஏஐன்றது வந்து எப்படி சொல்றது? அது ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து எப்படின்னா வந்துட்டு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அது நடக்கிறதுக்கு இல்ல ஃபியூச்சர் எண்ட் ரிசல்ட் சொல்றேன். ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஏஐ அ சொல்றேன். அதான் அது ஒரு அதுதான் முழு ஹியூமனா உருவாகும்போது அது கம்ப்ளீட்டா ஓன் இதுல இருக்கும். அதுவே எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி, சர்ச் பண்ணி, அதுவே டெசிஷன் எடுக்கிற ஸ்டேஜ் தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஏஐ இல்லையா? அ அதுதான் வந்து ஹைப்போதெட்டிக்கல் பொசிஷன். அந்த பொசிஷன் ஒன்ஸ் வந்துச்சுன்னா 2 விஷயம் தான் நடக்கும். ஒண்ணு நமக்கு நல்லதா இருக்கும். இல்ல நமக்கு கெட்டதா மாறும். ஆனா, மனுஷனோட புத்தி வந்து மிஷினுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பா அது தப்பான முடிவு தான் எடுக்கும்.
ஸோ அதனால இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். நடக்கும். இது ம். கண்டிப்பா நடக்கும். எப்ப நடக்கும்னு சொல்ல முடியாது. அதான் சொன்னேன்ல, இப்போதைக்கு இப்போதைக்கு அந்த குழந்தை வந்து தத்திக்கிட்டு தான் நிக்குது. இன்னும் எந்திச்சு நிக்கல. இன்னும் எந்திச்சு ஸ்டேடியம் குழந்தை இன்னும் தயாராகல. ஃபார் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட்மென்ட் தான் அது. ஃபார் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் தான் அது. பட் சொல்றேன். ஸோ அ இப்ப இந்த மாதிரி இவ்ளோ இஷ்யூஸ் இருக்கு. ஆ இந்த டிரைவர்லெஸ் கார்ல ஒரு மேட்ரு சொல்லணும்னு நெனச்சேன். ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. அது என்னன்னா, இப்ப நான் ஒரு சீரிஸ் பார்த்தேன். ஒரு வெப் சீரிஸ். அதுல வந்து இந்த மாரி ஒரு டிரைவர்லெஸ் கார் வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது என்னன்னா, அந்த வில்லன் கேங் இருக்கும்ல, இப்போ ஹீரோ கேங் வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணுவாங்க. வில்லன் கேங் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கார வந்து ஹேக் பண்ணிருவாங்க. அந்த காரோட கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணிட்டு, அ அத அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்ப அந்த அந்த இதுல வந்து ஒரு ஹீரோவே வந்து ரோபோ தான். ஏஐ ரோபோட் தான். ஸோ அவன் தான் போய் ஸ்டாப் பண்ற மாரி வரும். ஸோ அந்த மாரி இருந்துச்சுன்னா, இப்ப இந்த டிரைவர்லெஸ் கார் சொல்றாங்கல்ல. ஸோ ஆமா, அம் அதோட அது வந்து ஒரு 20 இயர்ஸ் அந்த ரேஞ்சுல வந்துரும்னு சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இது இம்ப்ரூவ் ஆகுதோ, அது அதர் சைடு வந்து அத ஹேக் பண்றவங்களும் டெவலப் ஆயிட்டே தான் போயிட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ இப்போ நெறைய கார் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆமா, இப்போ கார்ஸ் ஸ்டார்ட்டிங்ல அ ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் நெறைய கம்பெனிஸ் வந்து அந்த காரு தயாரிக்கிறதுங்கிறது ஈஸி ஆனதுக்கப்புறம் குட்டி, குட்டி கம்பெனிஸ் கூட காரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அ அந்த மாரி இப்போ ஒரு BMW மாதிரி பெரிய கம்பெனிஸ் வந்து டிரைவர்லெஸ் கார் கொண்டு வந்துட்டாங்க. அது ஓரளவுக்கு யூசேஜுக்கு வந்துருச்சு. அதோட தயாரிப்பு வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்ற ஈஸி ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்ற ஸ்டேஜ்ல வேற நெறைய கம்பெனிஸும் தயாரிக்க ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா? இப்போ ஆமா. இப்போ கார் எடுத்துக்கயேன். இப்போ டொயோட்டோ இருக்கு. அ டா வேற என்ன கார் இருக்கு? டாடா இருக்கு. அ இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுல இருக்க ஃபீச்சர் அதுல இருக்காது. அதுல இருக்கிறது இதுல இருக்காது. ஸோ அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த கார்ல ஒரு ஆ. ப்ராப்ளம் இருக்கும். அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? ஸோ பிரைஸ் வைஸ்க்கு மாரி இருக்கும். பிரைஸுக்கு ஏத்த மாரி வெஹிக்கிள் இருக்கும். அ இல்ல இப்போ இப்போ என்ன சொல்றது? ஒரு கார்னா இப்போ அதுல அடிக்கடி இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாமா. ஒ ஒரு கார் இருக்கும். ஏதோ ஒண்ணு அத யூஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆ இப்போ டொயோட்டோ எடுத்துக்கிட்டா அதுல அடிக்கடி இந்த பிரச்சனை வரும்பா. இந்த மாடல்ல இந்த பிரச்சனை வரும் அடிக்கடி. அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இந்த டிரைவர்லெஸ் கார் வரும்போது, ஆ அந்த மாரி இருக்காதுன்னு நான் நினைச்சேன். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஒவ்வொருத்தனும் அவனோட இதுல இன்னோவேட் பண்ணுவான். ஒவ்வொருத்தனும் அவனோட அ அவைலபிலிட்டிக்கு ஏத்த மாரி அந்த கார தயாரிப்பான். ஸோ அதுல இருக்க பிரச்சனைகளும் அதுக்கு தகுந்த மாரி மாறும். ஸோ எல்லாரோட கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்து செக்யூர்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. கரெக்ட்டு தான். புரியுதா நான் சொல்ல வர்றது? இப்போ BMW ரொம்ப செக்யூர்டா இருக்கு. இப்போ Apple ஃபோன யாருமே ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அதையே கூட ஹேக் பண்ணிடுறாங்கல்ல. இப்போ மத்த ஃபோன்லாம் நார்மலா ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு கம்பெனி இது ரொம்ப செக்யூர்டா இருக்கு. மத்த கம்பெனி வந்து வேற கார்ஸ் வந்து ஹேக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஹேக் பண்ணிட்டான் அப்படின்னா, எப்படி இருக்கும் அந்த ஆக்சிடென்ட் அங்க அதோட இது வந்து? இப்போ நம்ம மேனுவலா டிரைவ் பண்ணும்போது ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்றான்னா, அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. கரெக்ட்டு தான். அதுக்கு வந்து அத ரெஸ்பான்சிபிளா அந்த பெர்சன் வந்து நம்ம எடுத்துட்டு போறோம். அவனுக்கு தண்டனை குடுக்குறோம். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ, அதுக்கு ஒரு இப்போ நெறைய பெரிய உயிர் சேதம், இல்ல ஒரு பொருள் சேதம் ஆயிடுச்சுன்னா, கவர்மெண்ட் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது. யாராவது ஒருத்தர் மட்டும் மோதிக்கிட்டாங்க அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் வெஹிக்கிளோட ஓனர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. இது வந்து எவனோ ஒருத்தன் ஹேக் பண்ணி உண்டாக்குன ஒரு ஆக்சிடென்ட்டா தானே இருக்கும். ஸோ அதுக்கு யார் ஆமா. அந்த இடத்துல வந்து நெறைய கார்ஸ் வந்து இப்போ கொலைட் ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த இடத்துல யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க? எப்படி அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றது? அண்ட் இன்னும் பயமா தானே இருக்கு. இப்ப நீ ரோட்ல போனா ஓகே ஒரு சேஃபா போணும். நம்ம கரெக்ட்டா போனா போதும்ப்பா. ஒரு ஓரமா நீ மெதுவா கூட போயிட்டு போனா போதும் அப்படின்ற மாரி போறோம்ல. நம்ம ஃபாஸ்ட்டா போய் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணா தான் ஒரு பயம். ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
இப்போ என்ன இருக்கும், எவனோ எப்படியோ போறான். நம்ம ஒரு ஓரமா போனா கூட போதும் அப்படின்ற மாரி மினிமம் சேஃப்டி சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு இருக்குல்ல. இப்போ நீ டிரைவர்லெஸ் கார் போயிட்டு இருக்கும்போது, எவன் வந்து எந்த கார எப்ப ஹேக் பண்ணுவான்னு தெரியாது. எது எப்ப இடிக்கும்னு தெரியாதுன்ற ஒரு பயம் இருக்கும்ல. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அ கார்ஸ்லாம் எப்படி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லா சுத்தி சென்சார்ஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த சென்சார்ஸ் இருந்து என்ன பண்ணும்னா, எல்லாமே 24/7 மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆனா, அதையும் மீறி ஏதாவது ஒண்ணு மால்ஃபங்ஷன் ஆயிடுச்சுனா கூட பேக்கப் இருக்கும். ஸோ சப்போஸ் இப்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல நீங்க சொல்ற மாரி நடந்துச்சுன்னா, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏதாவது ஒரு ஃபீச்சர் வச்சிருப்பாங்க. ஸ்டாப் பண்றதுக்கு. இன் கேஸ் இத்தன சென்சார் வந்து வேலை செய்யல. இதோட பேக்கப்பும் வேலை செய்யலன்னா, அப்பயே வெஹிக்கிள் நின்றும். ஆனா, இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, அதுக்கு அடுத்து வர வெஹிக்கிளுக்கு வந்து அந்த மெசேஜ் போய் சேராது. காரணம் என்னன்னா, நீங்க சொல்ற மாரி அந்த பிராண்ட் பேரியர்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்துட்டு BMW அவனோட செக்யூரிட்டி இத வந்து Toyota குடுக்க மாட்டான். Toyotaவும் BMW குடுக்காது. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்க முடியாதது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து இப்ப நீங்க ஹியூமனா ட்ரீட் பண்ணோம்னா, நீங்க ஆல்ரெடி நேத்தே சொன்னீங்க இல்லையா? அந்த ஜெர்மன் பீப்பிள் ஒரு மாரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்ட்டு. அத கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்களேன். அது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி அ சிச்சுவேஷன் வருதுல்ல. இப்போ ஏஐ கார் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப அந்த கார வந்து ட்ரெயின் பண்ணோம்ல. அதோட ஏஐ வந்து ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு சிச்சுவேஷன்ஸ் வேற வேற சிச்சுவேஷன்ஸ் குடுத்து, எப்படி அந்த கார் வந்து அதுல டெசிஷன் எடுக்கும், அந்த ஏஐ வந்து எப்படி டெசிஷன் எடுக்கும் அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் குடுக்குறாங்க. என்ன சிச்சுவேஷன்னா, இப்ப கார் போயிட்டுருக்கு. ஸ்ட்ரைட்டா வந்து கார் முன்னாடி ஒரு பெரிய அ கல்லு மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓகேவா? காருக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. காருக்குள்ள குழந்தை இருக்கு. காரு டிரைவர்லெஸ் காரு. அம் முன்னாடி வந்து பெரிய கல்லு ஒண்ணு வருது. ஸோ அது காருக்கு அதாவது ஹாஃப் ரோட்ல கல்லு இருக்கு. ஓகேவா? அது அதர் ஹாஃப்ல வந்து போய் காரு வந்து இப்படி ரைட் டர்னோ எடுக்கணும் அப்படின்னா, அ பார்த்தோம்னா, அந்த இடத்துல கரெக்ட்டா ஒரு ஓல்ட் லேடி கிராஸ் பண்றாங்க. அந்த அந்த இடத்துல சிக்னலும் போடல. ஜீப்ரா கிராசிங்ல சிக்னல் போடல. அ அந்த லேடி வந்து கிராஸ் பண்றாங்க. இப்போ இந்த கார் வந்து ரைட் டர்ன் எடுத்து போச்சுன்னா, அந்த லேடி மேல இடிச்சிரும். ரைட் டர்ன் எடுக்காம ஸ்ட்ரெய்ட்டா போச்சுன்னா, அந்த கல் இடிச்சிரும். உள்ள இருக்க குழந்தைக்கு ஆபத்து. ஸோ, இப்ப இந்த ஏஐ வந்து என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றத ஒரு சர்வே மாரி பண்றாங்க. ஓகேவா? அ இது ஜெர்மன் கம்பெனி, கார் கம்பெனி. ஸோ, சர்வே மாரி பண்ணும்போது, அந்த ஜெர்மன் பீப்பிள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அ லெட் ஃபேட் டிசைட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விதியே முடிவு பண்ணிக்கட்டும். அத எப்படி போகணுமோ அப்படியே போகட்டும். யாருக்கு என்ன நடக்கணுங்கிறத விதி முடிவு பண்ணட்டும் அப்படின்றது மேஜர் ஆன்ஸரா வந்து ஜெர்மன் பீப்பிள் சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் பீப்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆம் இல்ல டெசிஷன் அந்த ஏஐ வந்து ஒரு ப்ராப்பர் டெசிஷன் எடுக்கணும். ஸ்டாப் பண்றதுக்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு குட் சொல்யூஷன் வந்து அந்த ஏஐ வந்து டிசைட் பண்ணணும். அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் பீப்பிள் சொல்லியிருக்காங்க. மேஜரா பிரான்ஸ்லேருந்து வந்த சர்வே ரிசல்ட் இது. ஸோ இதுவும் வந்து ஒரு அ டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் குடுக்குது. ஒரு ஒரு கண்ட்ரியோட கல்ச்சுரல் வேல்யூஸ் என்ன, அவங்க எப்படி திங்க் பண்றாங்க ஓவராலா அப்படின்ற ஒரு டேட்டாவும் வந்து இதுல இருக்கு. ஸோ இதுவும் வந்து அ எனி டேட்டா இப்போ வந்து இந்த ஏஐ வேர்ல்ட்ல வந்து ஒரு சின்ன டேட்டா எனிதிங் எ எ எல்லாமே டேட்டா தான். ஸோ அவங்க அந்த பீப்பிள் அந்த என்டையர் கண்ட்ரியோட மைண்ட் செட் இந்த மாரி இருக்கு அப்படின்றப்போ, அத வச்சு எப்படி வேணா அந்த கண்ட்ரி மக்கள வந்து மேனிபுலேட் பண்றதுக்கு அவங்க ஒரு எலக்ஷன் அண்ட் கவர்னன்ஸ்ல வந்து அத மேனிபுலேட் பண்றதுக்கான டேட்டாவா கூட இத யூஸ் பண்ணப்படும் அப்படின்றது அது ஒரு அப்சர்வேஷன். ஓகே. இப்ப நீங்க இந்த இத பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்ப இந்த காரே எடுத்துக்கலாமே. சப்போஸ் இப்ப வந்து அந்த கம்பெனி வந்து அவங்களா ஸ்டடி பண்ணாம வெளிய இருந்து டேட்டா அவுட் சோர்ஸ் பண்ணாங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட்டும் சேர்த்து தான் அந்த டேட்டால கண்டிப்பா இருக்கும். இந்த பெர்சன் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார்ன்னு சொல்ட்டு. இது அந்த ஏஐ வந்துட்டு லேர்ன் பண்ணும்போது தப்பா பெர்சீவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க சொல்ற மாரி அந்த ஒரு நடக்கக்கூடாதது நடக்கும். அது எய்தர் பேரிகேட்ல போய் மோதி குழந்தைய சேதமடைக்கலாம். இல்லைன்னா மொத்தமா அந்த காரே வெடிச்சு போற அளவுக்கு ஏதாவது தப்பான டிசிஷன் கூட எடுக்கலாம். ஏன்னா அது டேட்டா வந்து என்ன சொல்றது? அவங்க அவுட் சோர்ஸ் எடுத்தாங்கன்னா பிரச்சனை. இவங்களாலயும் எடுக்க முடியாது ஃபுல்லாவே. ஒரு கம்பெனியால முழுசா எடுக்கவும் முடியாது. அது என்ன சொல்றது? அவங்க கையில இல்ல இல்லையா? அந்த கம்பெனியோட கையில ஃபுல் ஃபேட் குடுக்க முடியாது நம்மளால.
இப்ப இந்த பீப்பிள் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல டேட்டான்னு. ஆமா. அதுவே வந்து சேஞ்ச் ஆகும்ல. இப்ப எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்டின்னா, அது வந்து டைம் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து மாறிட்டு தானே இருக்கும். அதேதான். நான் இதே பெர்ஸ்பெக்டிவ்லயே இருப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. வேற ஒரு சிச்சுவேஷன், வேற ஒரு சூழ்நிலைக்கு என்னோட மனநிலை பொறுத்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும்ல. ஆனா இங்க நான் என்ன சொல்றேன்னா, டேட்டா வந்து அடிக்கடி மாத்த மாட்டாங்க. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணது உங்க டேட்டாபேஸ்ல இருக்கும். அதுதான் சொல்றேன். அதுதான் இங்க பிரச்சனையாகும். ஸோ, இப்ப மெஷின்றது ஃபிக்ஸ்டு டேட்டாவா இருக்கும். பட் ஹியூமன் அப்படி கிடையாதுல்ல. அவன் வந்து அ தனிப்பட்ட மனநிலை பொறுத்து கூட பெர்ஸ்பெக்டிவ் மாறும், டெசிஷன்ஸ் மாறும்ல. அதுதான். சுத்தி இருக்க சூழ்நிலை பொறுத்து நம்ம இப்போ ஒரு ஒரு லைஃப் டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, அ அத வெறும் சரியா, தப்பான்னு மட்டும் எடுக்க மாட்டோம்ல. இப்ப அந்த லேடி வராங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த கிராஸ் அ இது சிக்னல் பார்த்துட்டு வரல அப்படிங்கிறது தப்பு அப்படின்றத வச்சுக்கிட்டா கூட, அது சரி, தப்புன்னு அங்க டெசிஷன் எடுக்க மாட்டோம்ல. ஸோ அந்த உள்ள உட்கார்ந்திருக்க ஆளோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவனோட மனநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவன் வேற ஏதாவது சிந்திச்சுட்டு வந்தா கூட வேற மாறி போய் இடிச்சிட வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்ளோ டிஃபரெண்ட் டேட்டா இருக்குல்ல. ஒரு ஆளுக்குள்ளயே ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நெறைய டேட்டா இருக்குல்ல. ஸோ மெஷின்றது அப்படி கிடையாதுல்ல. அது வந் அதான் மிஷின் நான் எப்படி சொல்றேன்னா, அது வந்து ஒன்ஸ் இன்கேஸ் கத்துக்க ஆரம்பிக்குதுன்னா, அது வந்து அந்த குடுத்துருக்க டேட்டாவ செக் பண்ணி பாக்கும். நான் சொல்றது இன்னும் ஒரு 50, 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். அதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது? நம்ம எப்படி இப்ப ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கான பேக் குடுத்து அனுப்புறோமோ, அந்த மாரி இல்லாம, அந்த ஏஐக்கு ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு ஒரு பென் டிரைவோ, இல்ல அப்ப ஏதாவது ஒரு டிவைஸ் தான் இருக்கும் இல்லையா? அத குடுத்து மெமரி ஃபீட் பண்ணுவாங்க இல்லையா? அத ஃபீடிங் பண்ணும்போது, அது வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா. அந்த ஸ்டாண்டர்ட் டேட்டா வந்துட்டு, அந்த ரோபோவ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சுன்னா, அது எப்படி வேணா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஒரு சைடு பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். இன்கேஸ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா, அது ஹியூமன் கைண்டுக்கே தப்பா போயிரும். ஸோ, அதனால ஏஐன்றது வந்து என்ன சொல்றது? அத வந்து ஒரு ஒரு சாப்பாட்டுல வந்து ஒரு ஊறுகா மாரி வச்சுக்கணும். அந்த ஊறுகாய தாண்டி அத நம்ம மெயின் கோர்ஸா எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு தான் பிரச்சனை. சரி. இதே தான் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்குமே சொல்லியிருக்காரு. அவரு சொல்றது என்னன்னா, ஏஐ எவல்யூஷன்றது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அது வந்து ஹியூமன் ரேஸுக்கு ஒரு த்ரெட் மாரி தான் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். யூஸ் கேஸ நேரோ பண்ணணும். இதுதான் ஒரு ஒரு அதுக்கான சரியான தீர்வா இருக்கும். எல்லாத்துக்கும் போட்டு வந்துட்டு இது பண்ணக்கூடாது. சரி, இப்போ ஒரு இமேஜின் வேர்ல்ட் போயிருவோம். அத அத பேசி முடிச்சுக்கலாமா? அதோட முடிச்சிடலாம். ம். எப்படின்னா, ஒரு அ ஏஐயோட எண்ட் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு ஏஐ வந்து கம்ப்ளீட்டா எவால்வ் ஆயிருச்சு. இந்த உலகம் பூரா அது இம்ப்ளிமெண்ட்டும் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ. அந்த மாரி ஒரு வேர்ல்ட்ல நம்ம இருக்கோம். அப்படின்றப்போ நம்மளோட தேவை என்னவா இருக்கும்? இப்ப நம்மளோட தேவை என்ன? இப்போ இப்போ உனக்கு என்ன வேணும் இட்டாச்சி? சொல்லுங்க. இப்போ உங்களோட லைஃப்ல உங்களுக்கு தேவை என்ன? டே டு டே தேவை என்ன? ஒரு லைஃப் கோல்ல உங்களோட தேவை என்ன? சொல்லுங்க. இப்ப வந்து டே டூ லைஃப்ல எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் நான் இருக்கிற ஃபீல்ட்ல வந்துட்டு நான் வந்து என்னோட மைண்ட வந்து ஒரு ஃபுல்லா அதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்பதான் என்னால வேலை அது பார்க்க முடியும். இல்லப்பா. இல்ல சொல்றேன். ஏன் இப்படி? அ. ம். சரி. ஸோ டே டு லைஃப்ல என்னோட வேலை பார்க்குறேன் இல்லையா? ஸோ அப்படி ம். பார்க்கும்போது, என்னோட மைண்ட் செட் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு, என்னோட அதர் ஒர்க்ஸ வந்து மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு ஒரு டிவைஸ் வேணும். அது வந்து என்ன புரிஞ்சிருக்கணும். என்னோட தேவைக்கு ஏத்த மாரி அது வேலை பார்க்கணும். அப்ப அங்க எனக்கு ஏஐ யூஸ் ஆகும். அந்த சிச்சுவேஷன் சொல்றேன். நான் அப்படி ஓகே. நான் வந்து கேட்டது என்னன்னா, ஜென்ரலா இப்போ எனக்கு வந்து லைஃப்ல என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு சாப்பாடு வேணும். நல்ல ட்ரெஸ்ஸு வேணும். ஒரு நல்ல நீட்டான ஒரு வீடு வேணும். ஒரு ஃபேமிலி வேணும். ஓகேவா? ஏதோ ஒண்ணு. ஒரு நல்லது, கெட்டது ஷேர் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஓகேவா? கரெக்ட். ஒரு ஹியூமன் லைவா ஒரு வாழ்றதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை. ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ இது இல்லாம ஒரு நீடா என்ன வேணும் அப்டின்னா, பணம் சம்பாரிக்கணும். ஆப்வியஸா. ஸோ பணம் சம்பாரிக்கிறதுக்கு வேலை வேணும். அந்த வேலைய நான் செய்யணும். அதுக்கான சம்பளம் எனக்கு வேணும். அ இல்லன்னா தொழில் பண்ற மாரிங்களா இருந்தா, ஒரு தொழில் ஒண்ணு பண்ணணும். அதுலேருந்து வருமானம் வரணும். நம்ம ஏதோ ஒரு பொருள விக்கிறதோ, ஏதோ ஒண்ணு பண்றதோ பண்ணணும். ஸோ இதுதான் நார்மலா எல்லாருக்கும் இருக்க ஒரு தேவையா? ஸோ இப்ப இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஏஐ வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுது? ஃபுட் வந்து அதுவே இப்போ ஃபேமிலின்னு இருந்துச்சுன்னா, யாராவது ஒருத்தர் சமைப்பாங்க, ஒருத்தர் கிளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டுருப்போமா? அதுதான் குடும்பமா இருப்போம். ஒரு வீட்டு வேலை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி செய்றோம்னு வச்சுக்கோ. ஆ இப்ப இது எல்லாத்துக்கும் ரோபோ வந்துருச்சு.
அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ ஃபுட் வந்து இப்போ விவசாயத்திலேயே வந்து ஏஐ வந்துருச்சு அப்படின்னா, அதுவே வந்து எல்லா வேலையும் பண்ணிருது. ஆ உழுது அதுவே வந்து விதை போட்டு, அறுத்து, எடுத்து எல்லாம் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. ஆ ஸோ அங்கேயும் வந்து ஏஐ வந்துருச்சு. அதுக்கப்புறம் அத வந்து விக்கிறது, டிரான்ஸ்போர்ட் பண்றது, நம்ம வீட்டுக்கு டெலிவர் பண்றது. அ அதான் இப்போ ட்ரோன்லயே இப்பயே டெலிவர் பண்றானுங்க. Amazonல அமேசான்ல. பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி வீட்டுக்கும் அதுவே கொண்டு வந்து குடுக்குது. நம்ம வீட்ல வேலையும் அதுவே செய்யுது. அதுவே குக் பண்ணுது. அதுவே வீடு கிளீன் பண்ணுது. அம் எல்லாமே பண்ணுதுன்னா, நம்ம வீட்ல இருக்கவங்கலாம் என்ன பண்ணிட்டுருப்போம்? எனக்கு அதுதான் ஒரு இது. நமக்கு அப்ப என்ன தேவையா இருக்கும்? நமக்கு இப்போ வீட்ல இருக்கவங்களோட சண்டைன்னா, அதுகிட்டயே பேசிக்கலான்னு வச்சுக்கயேன். அதுவே பதில் சொல்லுது. நம்மளோட எமோஷனல் சப்போர்ட் கூட அதுவே குடுத்துருது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த மாரி ஒரு சூழ்நிலையில அம். இப்படி எல்லா இடத்துலயும் ரோபோ ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னா, நமக்கு வேலையும் போயிடும். ஓகேவா? அதுவே எவால்வ் ஆயிக்குது. அதுவே அதோட இப்போ இப்போ ஒரு கோட் அடிக்கிற மாரி இது கூட கோடு கூட அதுவே வச்சுக்குன்னு வச்சுக்கோ. அ ஏஐ மெயின்டனன்ஸ் ஒர்க் கூட நமக்கு இல்ல. ஏன்னா, அதையும் இன்னொரு ஏஐயே பார்த்துருதுன்னு வச்சுக்கோ. அதையும் இன்னொரு ரோபோட்டே பார்த்துருது. அதுவும் அதையே உருவாக்கிக்கிது. அப்படின்னா நம்மலாம் என்ன பண்ணிட்டுருப்போம்? நமக்கு என்னதான் தேவையா இருக்கும்? நமக்கு வந்து வேலையும் இல்ல. சாப்பாடு நமக்கு எப்படி கிடைக்கும்? சரி சாப்பாடு அது ஃப்ரீயாவே குடுக்குதுன்னு வச்சுக்குவோம். அ ஸோ எப்படி இருக்கும் அந்த வேர்ல்டு? நமக்கு என்ன தேவையா இருக்கும்? மத்த மனுஷங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இது ம் எப்படி இருக்கும்? யோசிச்சு இத இமேஜின் பண்ணி சொல்லுங்க ஹிட்டாச்சி. ஓகே. இப்ப இத இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ நீங்க காலைல எந்திரிக்கிற மட்டும் தான் உங்க வேலையா இருக்கும். மத்தபடி எந்த வேலையும் நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா சுத்தி சுத்தி உங்களுக்கு தேவையானது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன சொல்றது? ஒரு ராஜ மரியாதை கிடைக்கிற மாரி ஒரு மெதப்பிலே சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா நாளாக நாளாக உங்களோட பிசிக்கலோட அந்த பிசிக்கல் இன்டராக்ஷன்றதே ஒண்ணு சுத்தமா எ இதாகும்போது, ஆ எப்படி சொல்றது? மனுஷங்க நம்ம எல்லாருமே எப்படின்னா, கூட்டமா வாழ்ற மிருகங்க தான் ஆக்சுவலா நம்ம வந்துட்டு. நம்ம தனியா விடம்போது, நமக்கு இனிஷியலா ஓகே நம்ம ஜாலியா இருப்போம். இப்ப எப்படி சொல்றது? இப்ப நீங்களே வந்து ஹோட்டல்ல 1 வாரம் தங்கியிருந்தீங்க இல்லையா? மொத நாள் போம்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்த 2ஆவது நாள் ஆகும்போது, உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கிற மாரி இருக்கும். 3ஆவது நாள் பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கும். என்னடா இது தனியா உட்கார்ந்து இருக்கோம் மாரி இருக்கும். இதே நம்ம வருஷக்கணக்கா யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட நம்ம டிஜிட்டல் ஜாம்பீஸாவே மாறிடுவோம். அப்ப என்ன நடக்கும்னா அப்ப என்ன நடக்கும்னா, இது ஒரு கான்ஸ்பிரசியா வச்சுக்கலாமே. நம்ம வந்துட்டு ரெபெல் பண்ணுவோம். ஏஐக்கு எதிரா ரெபெல் பண்ணுவோம். அப்ப அந்த ஏஐ வந்து ஒரு ஒரு இட்டர்னிட்டி ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சுன்னா, அந்த ஏஐ வந்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு எதிரா திரும்பும். அப்ப என்ன நடக்கும்னா, மெஷின் வெர்சஸ் ஹியூமன்ற ஒரு பெரிய ஒரு இப்ப வேர்ல்டு வார் 3ன்னு வச்சுக்கலாமே. இதுவரைக்கும் வரலன்னா வேர்ல்டு வார் 3யே நடக்கும் லிட்டரலா. ஏஐக்கும் மனுஷருக்கும் நடக்கும். ஆனா, அதுல ஜெயிக்க போறது ஏஐயா தான் இருக்கும். ஏன்னா, ஏஐக்கு வந்து கரண்ட் மட்டும் தான் அதுக்கு பிரச்சனை. வேற எந்த பிரச்சனையும் அது கிடையாது. ஆனா, நமக்கு வந்துட்டு காலைல எந்திரிச்சா சாப்பிடணும், தண்ணி வேணும். நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது. நமக்கு மெடிசன் வேணும், இது வேணும். ஆனா, அதுக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு நமக்கு குத்துனா நம்ம செத்து போயிடுவோம். ஆ அது அதுக்கு ரீப்ளேஸ்மென்ட் பார்ட் அது. அதுக்கு ம். ரீப்ளேஸ்மென்ட் பார்ட் அவ்வளோதான். அதுக்கும் அத இன்னொரு ஏஐ ஹையர் பண்ணி வச்சிருக்கோம். அத ஒரு பார்ட்ட கொண்டாந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுரும். ஸோ இது வந்து சொல்றதுக்கு வேணா நெறைய பேர் காமெடியா இருக்கும். பைத்தியக்காரத்தனமா பேசினா கூட இருக்கும். ஆனா வந்து என்னைக்குமே நீங்க இல்லாம இன்னொரு ஆளு எப்படி சொல்றது? இப்ப நான் இங்க இருக்கேன். திடீர்னு நாளைக்கு காலைல எந்திச்சு பார்க்கும்போது, என் என் பக்கத்துல வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் இருக்கான்னா, எனக்கு அது பயமா இருக்கும். அவன் யார் என்னன்னே தெரியாது. அந்த மாரி தான் ஏஐயுமே. ஏஐ வந்து என்ன சொல்றது? இப்ப Google மாரி நமக்கு தெரிஞ்ச முகம் மாரி தான் காமிக்கும். ஆனா அது தெரியாத முகம் எவ்வளவோ இருக்கு. அது எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணுது, எவ்வளோ இது எடுக்குது, யார் எதுக்குமே யாருமே செக் பண்றது கிடையாது. இப்ப வந்து பார்த்தோம்னா, இந்த ஹோம் அப்ளையன்சஸ் இந்த ஹோம்ல இருக்கு இல்லையா? Google ஹோமா இருக்கட்டும், Googleஓட இந்த எல்லாமே வந்துட்டு 24 ஹவர்ஸும் நம்ம என்ன பேசுறோம், என்ன பண்றோம் எல்லாமே எடுக்குது. அது வந்து அவங்க காசா கொஞ்சம் மாத்திக்கிறாங்க. முக்காவாசி அவங்க டேட்டாக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து கமர்ஷியலா இருக்க வரைக்கும் தப்பு தான். இப்ப நாளைக்கு அங்க ஏஐ வந்துச்சுன்னா, அது நம்மளே ஒட்டு கேக்கும். அது நம்மளவே மாற பார்க்கும். ஏன்னா வந்துட்டு மனுஷனோட பண்பே அதுதானே! ஏங்கி ஏங்கி தானே மனுஷன் வாழ்வான். ம். இப்ப வந்து என்ன சொல்றது? ம். இப்ப சின்ன ஒரு ஒரு சின்ன பிள்ளையா இருந்தான்னா, அவனுக்கு சாக்லேட் வேணும், சாக்லேட் வேணும்னு ஆசைப்படுவான். அதே நீங்க வந்து ஒரு பெரிய சாக்லேட் கொண்டு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சாப்பிட மாட்டான். 2 தொடுவான், 3வது தொட மாட்டான். ஏன்னா, அவனுக்கு இருக்கு. ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு ஒரு நெனப்பு வரும்போது, அவன் அந்த ஆசைய விட்டுருவான். ஆனா, அதுக்கு இன்னொன்னு எதிர்பார்ப்பான் தெரியுமா? அது இத விட பயங்கரமா இருக்கும். கரெக்ட். ம். ஸோ அதே மாரி தான் இந்த ஏஐயுமே அத வந்து எந்த அளவுக்கு நேரோ டவுன் பண்ணி, அது கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். கைய தாண்டி வெளிய வந்துருச்சுனாலே,
ஹியூமனோட எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அட் லாஸ்ட் நம்ம எல்லாரும் கடைசியா ஒரு விஷயத்துக்கு வில் பி லாங்கிங் ஃபார் அப்படின்னு நினைக்கிறேன். விச் இஸ் லவ். நம்ம அந்த ஹியூமன் டச் அது வந்து எந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பூமர்த்தனமாக இருக்கலாம். பட் நம்ம இப்போ வந்து இல்ல. அதான் உண்ம, அதான் உண்ம. நினைக்கிறோம்ல, நமக்கு வந்து இப்போ ஃபோன் இருக்கு. நீங்க சொன்ன மாரி அந்த ஹோட்டல் போனேன்ல, ஸோ ஜாலியா போனேன். அப்பா இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருக்காங்க. லைஃப் டைம் சான்ஸு. நம்ம எப்போ இந்த மாரிலாம் வந்து இவ்ளோ டேஸ் தங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போனேன். ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே டெய்லி அதே சாப்பாடு, அதே ரூமு, யாருமே இல்ல. வீட்ல வைஃபை இருக்கு, லேப்டாப் இருக்கு, ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, ஃபோன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா பயங்கர போரு. ஸோ வெளில போலான்னா, அங்க யாரையும் தெரியாது அந்த ஊர்ல அப்படின்றப்போ, யாரு கூட சுத்துறது? என்ன எங்க வெளில போறது? அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே ரொம்ப தூரம் அ ரொ லைக் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரூ. 50 ரூ. 30 குடுத்து போ வேண்டிய டிஸ்டன்ஸுக்கு வேணும்னே நடந்து நடந்து போனேன். ஓ! சரி புது ஊரு சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்ல ஏதாவது வாங்கணுமே, ஏதோ ஒரு டைம் அங்க ஸ்பெண்ட் பண்ணணுமேன்றதுக்காகவே ஸ்நாக்ஸா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த மாரி எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து ஒரு ஹியூமன் சப்போர்ட் நம்மளோட இத ஷேர் பண்ணிக்கிறது. நம்மள மாதிரி அவங்க இருக்கணும். இப்போ ஏஐ வந்துச்சுன்னா, அது மேல நமக்கு அத பார்க்கும்போது நமக்கு இன்ஃபீரியரா தான் இருக்கும். ஏன்னா, அது வந்து அப்கிரேட் ஆயிட்டே போயிட்டுருக்கும். நமக்கு வயசாயிட்டே போயிட்டுருக்கும். நம்ம ஒரு நாள் சாக போறோம். ஆனா, அது இன்னும் அப்கிரேட் ஆயி நல்லா வாழப்போகுது அப்படின்னு தோணும்போது, அ அதகிட்ட நம்மளால நெருங்க கூட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இத பத்தி நம்ம நம்ம மிஸ்கால் கூட ஸ்ட்ரீம் போட்டோம் இல்லையா? அந்த அந்த ரூய் ஜின்சி பத்தி அந்த படம். 1991ல வந்தது. ஸோ அந்த ம். படம் செக் பண்றவங்க செக் பண்ணி பாருங்க. நல்ல படமா தான் இருக்கும். ஏஐ வந்து பாசிட்டிவா காமிச்சிருப்பாங்க. நீங்க அத விட்டுட்டு அமெரிக்கன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏஐனா கெட்டதுன்னு காப்பாங்க. இங்க நல்லது, கெட்டத பத்தி நாங்க யாரும் சொல்லல. அதோட யூஸ் கேஸ் வந்து நேரோ பண்ணி வச்சா போதும். அவ்வளோதான். இது தடுக்க முடியாது. ஏன்னா, இப்ப எல்லா ஃபீல்டும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்ப மியூசிக் போடுனா கூட முன்னாடி டைரக்டர் போய் நம்ம வந்துட்டு கைய கால புடிச்சு நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா, இப்போ இந்த ஏஐலாம் இருக்கு இல்லையா? இது பிரச்சனையே இல்ல. குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த கிரியேட்டர் கட்டுனா போதும். நமக்கு மியூசிக் கிடைச்சிரும். நம்ம பாட்டுக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாரி யூஸ் கேஸ். ஆனா ஒரு நம்ம ஊருக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு யூஸ் கேஸ் இருக்கு இட்டாச்சி. எப்படின்னு என்னன்னு கேளுங்க. என்ன என்னவா வேர்ல்ட் இருக்கும்? லெவல்ல என்ன ஏஐ வேணா வந்துட்டு போது. அத எப்படி வேணா அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு போறாங்க. அ நம்ம ஊர்ல வந்து ஒரு பிராமின் ஏஐ, ஒரு இடைநிலை சாதி ஏஐ, ஒரு ஒடுக்கப்பட்ட ஏஐ ரோபோட்ஸ் இருக்கும். அப்படி ஒரு வேர்ல்டு உருவாச்சு அப்படின்னா, ஃபுல்லி ரோபோட்ஸால உண்டாக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு இருந்துச்சுன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த 3ம் கண்டிப்பா இருக்குங்கிறேன் நானு. நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அத சர்வ் பண்றதுக்குன்னே ஒரு ரோபோட் வச்சிருப்பாங்க. அத அப்கிரேட் பண்ணவே மாட்டானுங்க. ஆ கரெக்ட் தான். அந்த அந்த ஏஐ இருக்குல்ல, இந்த பார்ப்பனிய ஏஐ வந்து அந்த ரோபோட்ஸ் வந்து அதையே அப்படிதான் ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சர்வ் பண்ற ரோபோட்ட நம்ம அப்கிரேட் பண்ணக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும். நம்ம சொல்றது தான் அது செய்யணும் அப்படின்ற அ இதுக்கு அந்த ஏஐயே எவால்வ் ஆயிக்கும். அந்த தாட்டுக்கு. அப்படிதான் நம்ம ஊர் இருக்குங்கிறேன் நான். ஆமா. அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. காலைல எந்திச்சு ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம். இப்போ வந்து ஒரு முனிசாமி கோயில் வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு ஏஐ வந்துட்டு ஆ எப்படி சொல்றது? ஸ்கேன் பண்ணும். வந்து என்ன கேஸ் இல்ல, 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 இல்ல. துண்ட கட்டிக்கிட்டு, அது வந்து கையில வந்து அந்த அச்சர தட்ட வச்சுக்கிட்டு இப்டி இப்டி நீட்டிக்கிட்டு இருக்கும். காசு போடுங்க, காசு போடுங்க, காசு போடுங்க. அங்கேயும் அந்த அந்த அங்கி எப்படிம்மா சிக்னேச்சர் எப்படிம்மா இருக்கும்? முன்னாடி வயிறு வயிறு மாரி ஒரு மெட்டல் பிளேட் வச்சுருவாங்க. ஒரு பெரிய தொப்பை மாரி வச்சுட்டு, காச குடுங்க, காச குடுங்க. காசு வாங்கி அதுக்குள்ள போட்டுக்கணும். அது வந்து நம்மள ஸ்கேன் பண்ணும். நம்ம வந்து என்ன கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி சொல்றோம். நம்மளோட அப்பா, அம்மா யாரு? எந்த ஊர்ல பொறந்தோம்? என்ன பேரு? அவங்களோட பேரு அப்படித வச்சு அ ஸ்கேன் பண்ணி ஓகே. நீ வந்து பிசி ஏஐ நீ வந்து உள்ள போலாம். நீ வந்து எஸ்சி ஏஐ நீ வெளிலக்கு அப்படியே நில்லு அப்படி சொல்லி அனுப்பிச்சிரும். அப்படிதான் இந்தியா இருக்கும். ஆ சொல்லுங்க. நம்ம கிட்டத்தட்ட மேல பண்ணியாச்சு இல்லையா? சரி ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹியூமன் ஏஐ கூட மெர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கா? இருக்குல்ல ஆல்ரெடி பண்ணி பாத்து நேத்தே சொல்ட்டோம்ல. ம். ம். டிசபிலிட்டில ஆ வந்திருக்கு. பர்ட்டிகுலர் பார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூ ஹெர்ன்னு சொல்ட்டு ஒருத்தர். அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஏஐ மாரி தான்.
ஆம், அதுல வந்து எப்படின்னா, அவரோட நர்வ் சிஸ்டமோட அந்த லெக் வந்து அவரு கனெக்ட் பண்றாரு. அந்த லெக்கோட நர்வ் சிஸ்டமும், அந்த ஆர்டிஃபிஷியல் லெக்கோட இதுவும், அவரோட பிசிக்கல் நர்வ் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்றாரு. ஆ. இப்ப இங்க வந்து எப்படி ஏஐ வேலை செய்யுதுன்னா, அது வந்து அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரைக்கும் இருக்குது. அதனால பிரச்சனை இல்ல அவருக்கு. இப்ப அதே தன்னிச்சையா செயல்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நைட் நேரம் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது, அதுவே கண்ட மணிக்கு எந்திரிச்சுங்க ஓடிடுச்சுன்னா, உங்களோட அது தன்னே ஓடுனா பரவால்ல. உங்கள சேர்த்து இழுத்துட்டு ஓடிடுச்சுன்னா, அதான் நீங்க சொன்ன மாரி அது பர்ட்டிகுலர் பார்ட் மட்டும் தான். அது கம்ப்ளீட் ஒரு சிஸ்டம் கிடையாது. அந்த ந ஏஐ வந்து ஒரு ஃபீல்ட்ல கொண்டாடுறோம்னா, அது எந்த அளவுக்கு நேரோ டவுன் பண்ணிட்டு, இத தாண்டி போக்கூடாதுன்னு ஒரு மனுஷனுக்கு வந்து ஆ ஒரு செல்ஃப் இது கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அந்த கான்ஷியஸ்னஸ் எப்ப மிஸ் ஆகுதோ, அன்னைக்கே அந்த ஃபீல்ட்ல வந்துட்டு ஹியூமன்ஸோட ஆதிக்கம் முடிஞ்சுன்னு அர்த்தம். பார்ப்போம். கூகுள் குட்டப்பான்னு ஒரு மூவி வந்துச்சு. ஆமாமா. அதுவும் ஏஐ அது தான். வந்து அது ஏஐ மாதிரி ஏஐ கிடையாது. அது வந்து ஆக்சுவலா அந்த கான்செப்ட்டே தப்பு Google குட்டாப்ல என்னன்னா, அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலா அசிம் லா படி தான் தயாரிச்சிருப்பாங்க. அந்த லா படி தயாரிச்சுன்னா, மொத ரோல்லயே வந்துட்டு அது ஹியூமன் ஆட் பண்ணக்கூடாது. ஆனா படத்துல தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகே. அவங்களும் இப்ப நம்ம சொல்ல வந்தத தான் சொல்றதுக்காக அந்த மாரி என்னதான் மெஷின் இருந்தாலும் ஹியூமன் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வரதுக்காக அந்த மாரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஃபைனலா என்ன சொல்றோம்னா, ஏஐ வந்து நேரோ டவுனா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நல்ல யூஸ் கேஸும் இருக்கு. அத வந்து எப்படி சொல்றது? அந்த அன்னப்பறவை வந்துட்டு பாலையும், தண்ணியும் பிரிச்சிருக்க மாரி பிரிச்சிருக்கணும். ஒண்ணா சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா, வயித்தால தான் கலந்து போகும். ஸோ முடிவு உங்க கையில தான் இருக்கு. இல்ல இது வந்து எப்படி ஆகும்? இப்போ ஒரு டைம்ல டைனோசர்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்து ஹியூமன விட ஸ்மார்ட்டா இல்லாதனால அது அழிஞ்சு போச்சு. ஹியூமன்ஸ் கிட்டத்தட்ட ஹியூமன்ஸால தான் அழிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல, ஆ இல்ல. அது எரிக்கலால அழிஞ்சு போணும். எதுனால? எரிக்கல்லால அழிஞ்சு போணும். எரிகல்லாலயா? ஓகே. ம். எரிக்கல்லால இதான பிறகு, அதுக்கப்புறம் நெறைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நடந்துச்சு. எப்படின்னா, அது அது மூலியமா அந்த விலங்குக்கு தேவையான ஆக்ஸிஜன் அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. அந்த புகை மூட்டம், அந்த பொல்யூஷனால. அப்ப மத்த அனிமல்ஸ்லாம் மத்தவங்கலாம் எப்படி சர்வைவ் ஆனோம்? ஹியூமன்ஸ் அந்த இல்ல. அது கொஞ்சம் ஒரு 1 இயர்க்கு வந்து அது ஃபுல்லா அந்த புகை மட்டும் வந்து ஃபுல்லா சன் ரேவே இங்க படாம, இது எர்த்தே ஃபுல்லா கூல் ஆயிடுச்சு. ஃப்ரீஸ் ஆற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல சர்வைவ் பண்ணதுலருந்து எவால்வ் ஆனது தான் இப்ப இருக்க அனிமல்ஸ்லாம் மோஸ்ட்டா. அப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம வந்தோமா ஹியூமன்ஸு? ஓகே. சிம்பிளா சொல்றேனே, இப்ப நம்ம வளர்க்குற கோழி இருக்கு இல்லையா? அதோட அதுட்ட வந்து டீரெக்ஸோட டிஎன்ஏ இருக்கும். அந்த கண்டிஷன்ல எதெல்லாம் வந்து ஓகே சர்வைவ் ஆச்சோ, அதெல்லாம் வந்து லேட்டர் பீரியட் அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆனது தான். அதுலருந்து தான் ஃபார்ம் ஆயி எவால்வ் ஆயிட்டே இருக்கும். ஆஸ்ட்ராய்டு வந்து இருந்த பிளேஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ அப்ப நம்ம இல்லையா அப்போ? அ இது டைனோசர்ஸ் இருக்கும்போது? இல்ல, இல்ல கிடையாது. டைனோசர் அப்போ வந்து மஸ்கிட்டோஸ் கூட கிடையாது. ஓ! ஈக்கள் ஈக்கள் தான் இருந்துச்சு. ஈக்கள் வந்து வேற ஃபார்ம்ல இருந்துச்சு. ஓகே. ஸோ இது அப்ப டோட்டலி வேற டாபிக் நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா, இப்ப இப்ப நம்ம ஹியூமன்ஸ் வந்து 6 ஃபீட், 7 ஃபீட் போறோம் இல்லையா? அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற ஆக்ஸிஜன் லெவல் தான். இப்ப டைனோசர் இருக்க காலத்துல வந்து ஆக்ஸிஜன் லெவல் அதிகமா இருந்தது. ஏன்னா, அ ஓ! பாடி பார்ட் வந்து ஃபங்ஷன் ஆகுறதுக்கு ஆக்ஸிஜன் வேணும். அது ஃபியூயல் இது நமக்கு. அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்ததுனால தான், அந்த எரிக்கல் விழுந்தனால, அந்த புகை மூட்டத்தால மொத்தமா ஒரு ஒரு 1 இயர் இல்லாம அந்த ஆமா. இருந்தனால, அந்த என்ன சொல்றது? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எது அதிகமா இன்டேக் எடுக்குதோ அதெல்லாம் வாழ முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா செத்து போச்சு. டைனோசர் ஒரு நாள்ல மொத்தமா அழியல. அது அழியறதுக்கே பல வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு ம். இது அழிஞ்சு போச்சு. அந்த ஆக்ஸிஜன் லெவல் குறைய குறைய குறைய, அதுக்கான இன்டேக் இருக்காதுல்ல. மூச்சு திணறும். அந்த மாரி ம். ஒரு சில ரீசன்ல நெறைய வந்து இங்கருந்து இதுக்குள்ள போயிடுச்சு. சீக்குள்ள வந்து நெறைய வந்து போய் அது எவால்வ் ஆயி அது மோஸ்ட்டா அது மேலயே வராம இருந்தது காரணமும் அதான். நெறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கிறதும், அனிமல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கிறதுக்கும் அது ரீசன். இன்னும் அது டார்க் ஸ்பேஸ்லலாம் இன்னும் எவ்ளோ இருக்குன்னு தெரியல. இப்ப மரியானா ட்ரென்ச்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளோட உடம்பு வந்துட்டு போன் வந்து எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? அந்த போன வந்து நீங்க ரொம்ப பிரஷர் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நொறுங்கிரும். நம்ம போன் கால்சியம் போன். ஆனா, அந்த மரியானா ட்ரென்ச்ல இருக்கிற ஒரு அ ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, அது உடம்புல எதுவுமே கிடையாது. லிட்டரலி ஒரு துணி அது. ஒரு எலாஸ்டிக், ரப்பர் மாரி.
அந்த ப்ரெஷர தாங்கி நிக்குது அது. அப்பன்னா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே காரணம் என்னன்னா, அந்த எவல்யூஷனு அப்புறம் அது வந்து அடாப்ட் பண்றது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சர்வைவ் ஆகுறதுன்றது நம்ம இந்த ஏஐ எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத ஆ, பொறுத்து இருக்கு. ஸோ அந்த ம். மாரி தான் நம்ம ஏஐயும் ட்ரீட் பண்ணணும். பட் இதுக்கு நேச்சர் என்ன பதில் வரும், பதில் குடுக்கும் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. பார்ப்போம். கார்பன் எமிஷன் ஒண்ணு இருக்குல்ல, அதான் அதுக்கு பதில். ம். ஸோ அப்ப வந்து இதால வந்து ஒரு பெரிய நெருப்பு ஒரு புகை மூட்டை ஃபார்ம் ஆச்சு. இப்ப நம்மளே உருவாக்குறோம். அது ஒரு மிகப்பெரிய காரணம். லெட்ஸ் சி. சரி. டாபிக் விட்டு ஓகே. எங்கிட்டோ தள்ளி போயிட்டோமோ! சரி. ஆமா. டைரக்ட்டா ஃபைனல் வந்துரலாம். நம்ம அங்கேயும் ம். நல்லா கவர் பண்ணியாச்சு. ஓகே. நான் ஃபைனல் நோட்ட நான் சொல்லிர்றேன். நீங்களும் சொல்லி முடிச்சிடலாம். ம். ஓகே. ஓகே. சரி, ஓகே. இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இந்த டாபிக் வந்து நீங்க அள்ள வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். எப்படின்னா, கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி எவ்வளவு தூரம் வருதோ, அவ்வளோ வரைக்கும் நீங்க நாலேட்ஜ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எண்டு கிடையாது. ஸோ அதனால அட் தி எண்ட் நாங்க என்ன சொல்றோம்னா, ஏஐன்றது உங்க கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களோட டாமினேட் இருக்கணும். அத உங்கள டாமினேட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து? சேம் இட்டாச்சி. ஸோ நம்ம அது எவால்விங் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் அது கூட தான் வாழ்ற மாரி, எப்படி கொரோனா கூட வாழ பழகிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அது மாரி இது கூடயும் வாழ பழகிக்கிற ஒரு நிலைமைக்கு தான் வருவோம். ஸோ அத எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத பொறுத்து தான் ஹியூமன் ரேஸ் எண்ட் ஆகுமா, இருக்குமா அப்படின்றது இருக்கு. ஸோ பார்ப்போம். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஆ இதோட இந்த எபிசோட நாங்க முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா, Discordல வந்துட்டு பாட்காஸ்ட் ஃபீட்பேக்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். சொல்றேன். இல்ல நீங்களே சொல்லுங்க. எனக்கு திக்குது. ஓகே. ஓகே. இவ்வளோ நேரம் எபிசோட் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுல இது அ இந்த டாபிக்ல உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்துகள், இல்ல வேற ஏதாவது புது கருத்துகள் இருந்துச்சுன்னா, பாட்காஸ்ட் ஃபீட்பேக்ல வந்து சொல்லுங்க டிஸ்கார்ட் சர்வர்ல. அம் அதுக்கப்புறம் இல்லன்னா இன்ஸ்டால கூட டிஎம் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அம் ஸோ பாட்காஸ்ட்க்கு இந்த எபிசோட் புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட குடுத்து கேட்க வைங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட மெயின் கோல் வந்து நாலேட்ஜ் ஷேரிங் தான். ஸோ எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ அது பண்ணுங்க. அ மறக்காம Spotifyல ரேட்டிங் குடுத்துருங்க. 4 அண்ட் அபோவ் குடுத்துருங்க. ம். அதான் ம். 5 ஸ்டார் குடுங்க. அதான் இன்டைரக்ட்டா கேட்கறோம். ஆமா. ம். அப்புறம் என்னப்பா? வேற என்ன? கண்டிப்பா குடுங்க. ரேட்டிங் குடுக்குறீங்களோ இல்லையோ, இல்ல. டிஸ்கார்ட்ல வந்து ரேட்டிங்கும் முக்கியம், ஃபீட்பேக்கும் முக்கியம். 2ம் முக்கியம். கண்டிப்பா யாரையாவது ஒருத்தரையாவது கேட்க வைங்க. டாங்க்ஸ் பண்ணி குடுங்க எங்க பாட்காஸ்ட் சேனல. அம் வேற என்ன? அவ்வளோதான்ப்பா. அவ்வளோதான். நன்றி. அவ்வளோதான். நன்றி, கேட்டதுக்கு வணக்கம். நன்றி. தொடர்ந்து கேளுங்க. ம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.